அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய கன்னியின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய தலைப்பு என்னன்னா, கன்னி தெய்வத்தை பெற்றவர்கள், அதாவது ஒரு கன்னி தெய்வத்திற்கு வீட்டினுள் பதியமைத்தவர்கள், வீட்டில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதே இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பிற்கான பதிலை சிறிது நேரம் கழித்து தருகிறேன். அதற்கு முன், ஒரு கன்னி தெய்வத்தின் குழந்தை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன பதில் என்று கூறிவிட்டு பின்பு இந்த தலைப்பிற்கான பதிலை தருகிறேன். அண்ணா, எனக்கு ஒரு டவுட். என் பெரியண்ணன் கன்னிக்கு வச்சு வணங்குகிறார், தெய்வங்களையும் வணங்குகிறார். ஆனால் கஷ்டப்பட்டு வளர்த்த பெத்த அம்மாவுக்கு அண்ணன் வீட்டில் சாப்பாடு இல்லை, அப்பாவும் இல்லை. பெண் பிள்ளைகள் வீட்டில்தான் சாப்பாடு, மூணாவது அண்ணா வீட்டிலும் சாப்பாடு. ஆனால் மைனி சரியாக பார்ப்பதில்லை. ஆனால் பெத்த தாய்க்கோ 3 மகளிடமும் இருக்க வேண்டும் என்று ஆசை. பெண் பிள்ளைகள் மட்டும்தான் அம்மாவை பார்க்காங்க. ஆனால் அம்மாவுக்கோ ஆண் பிள்ளைங்க வீட்டில் இருக்கத்தான் விருப்பம். பெரியண்ணா வீட்டில் இருக்க விருப்பம். ஆனால் அண்ணனுக்கோ விருப்பம் இல்லை. எனக்கு என்ன டவுட்னா, பெத்த தாயை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த கன்னி அக்காவையும் தெய்வத்தையும் வணங்குகிறார்கள். ஆனால் பெத்த தாய்க்கு ஒன்றும் இல்லை. தாய் பட்டினி இருக்கும்போது கன்னி தெய்வம் சந்தோஷப்படுமா? பதிவு தாங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் தான் ஏற்கனவே இதே மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கடி வாயிலிருந்து ஒரு வார்த்தை எனக்கு வரும். பெத்த தாய்க்கு சோறு போடாமல் நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உனக்கு அங்கே ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆமாம், 100% தெய்வத்தினுடைய தீய கோபத்தை தான் நீ வாங்கிட்டு வர வேண்டியிருக்கும். ஒரு தெய்வம் நீ போய் வணங்கும் பொழுது முதல்ல சொல்லக்கூடிய உன் தாய்க்கு நல்லது செய்யணும் தான் சொல்லும். உன் தாயை நல்லா பாருன்னு தான் சொல்லும். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு தான் சொல்லும். பெத்த தாய்க்கு சோறு போடாமல் நீ 100 தாய்க்கு அன்னதானம் நடத்தினாலும் அது உனக்கு வீழ்ச்சியை தான் தருமே தவிர வாழ்க்கையை தராது. பாவத்தை தான் தருமே தவிர புண்ணியத்தை தராது. முதல்ல பெத்தவளுக்கு நாம கடமை செய்யணும், திருப்பி செய்யணுங்கிறது கிடையாது. எந்த தாயும் தன் பிள்ளைகளிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை, தன் பாசத்தை தவிர. ஒரு தாயானவள் என்ன எதிர்பார்க்கிறான்னா, தான் பையன்ட்ட பாசத்தை தான் எதிர்பார்க்கிறான். அப்பேற்பட்ட ஒரு தாய்க்கு நீ என்ன கொடுக்கணும்? கோடிக்கணக்கு அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவளுடைய வயோதிக காலத்தில் அவளை நல்லா பார்த்தாலே போதும். இன்றைக்கு நீ ஒரு தந்தை, அதை நீ மறக்க வேண்டாம். நாளை உனக்கும் இந்த நிலைமை வரலாம். பெத்த தாய்க்கு நீ மகனாக மட்டும் இல்லை, இன்று நீ ஒரு குடும்பத்துக்கு தகப்பனாகவும் இருக்கிறாய், கணவராகவும் இருக்கிறாய். இதை உணர்ந்து கொண்டு இந்த கன்னி தெய்வம் சேனலை பார்க்கக்கூடிய மற்ற உறவுகளும் யாராவது தாய்க்கு குறை வைத்திருந்தால் அது மிகப்பெரிய, அதாவது 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவத்தை உன்னால் சரி கட்டவே முடியாது. அதனால் நம்ம சேனலை கவனிக்கக்கூடிய அன்பானவர்களே, உன் தெய்வத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு முன்னே உன் தாயை நல்லா கவனி. ஒரு தாயுடைய ஆசீர்வாதம் 1000 தெய்வத்துடைய ஆசீர்வாதத்துக்கு சமம். பெற்ற தாயின் ஆசீர்வாதம் 1000 தெய்வத்திற்கு ஆசீர்வாதத்திற்கு சமம். தன் பிள்ளைகள் நலமோடு வாழ வேண்டும், தன் பிள்ளைகள் பெயர் புகழோடு வாழ வேண்டும், தன் பிள்ளைகள் நல்ல கல்விதாரராக வாழ வேண்டும், படித்திருக்க வேண்டும், நல்ல வேலையில் இருக்க வேண்டும், நீண்ட ஆயுசோடு இருக்க வேண்டும் என்று எந்நேரமும் நினைத்து கொண்டிருப்பவள் தாய். ஆக பெத்த தாயை கணம் பண்ணுங்கள், மற்றவை எல்லாம் இரண்டாவது தான். நீ உன் தாயை கணம் பண்ணும் பொழுது நீ வணங்கக்கூடிய உன் கன்னி தெய்வம் உன்னை கடலளவு வாழ வைக்கும். இதை உணர்ந்து கொண்டு உன் தாய்க்கு நல்லது செய், உன் தாயை சந்தோஷப்படுத்து, உன் தாய் பக்கமே இரு, அவளை விட்டு விலகாதே. பெத்த பிள்ளைகள் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது பெத்த தாயை வாடகை வீட்டில் வைக்காதே, விடுதிகளில் வைக்காதே, அநாத ஆசிரமங்களில் வைக்காதே, முதியோர் இல்லத்தில் வைக்காதே. என்ன சூழ்நிலை வந்தால் என்ன, உன் தாயை விடவா பெரிது? உன் தாயை நீ நேசி, நிச்சயமாக உன் பிள்ளைகள் உன்னை நேசிக்கும். உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ விரோதமாக இருந்தால் நிச்சயமாக உன் பிள்ளைகள் உனக்கு விரோதமாக இருக்கும். நீ எதை எடுக்கிறாயோ அதுதான் உனக்கு. ஒரு நெற்பயிரை விதைக்கிறாய், அது நெல்லாகத்தான் விளையும். அங்கே மாங்கனியோ இல்லை முருங்கைக்காயோ விளையாது. நீ எதை விதைக்கிறாயோ நாளை அதை தான் அறுவடை செய்கிறாய். இன்று உன் தாயையும் தந்தையும் நீ கணம் பண்ணாமல் அவர்களை அவதூறு பரப்பி அவர்களை அநாத ஆசிரமத்திலேயோ இல்லையோ உணவு கொடுக்காமலோ நீ கொடுமை செய்தால் இதே செயல் நாளை மீண்டும் உனக்கு நடக்கும். அப்போ உன் பையன் நல்ல பையனாக இருப்பான், நிச்சயமாக கெட்டவனாகத்தான் வளருவான். இதை உணர்ந்து கொண்டு
பெரியவங்களை மதியுங்கள். ஒரு வீட்டுக்கு மருமகளாக போய் அங்கே போய் அந்த மாமியாரை உன் தாயா பாரு. அவங்க உன்ட்ட கோபமே பட்டாலும் நீ வருத்தப்படாத. அங்கே உள்ள தெய்வத்திட்ட முறையிடு. கன்னித்தாயே, நான் நல்லவளாக தானே இருக்கேன், என்னை ஏன் காண விட மாட்டேக்காங்க, அந்த தெய்வத்திடம் முறையிடு. நான் தான் சொல்லியிருக்கேன் 100 நீதிபதி இருப்பதற்கு சமம் என்று. அந்த கன்னி தெய்வம் அந்த உன்னுடைய மாமியாருக்கு நல்ல குணத்தை கொடுத்து உன்னையும் ஒரு மகளாக பார்க்க வைப்பாள். நன்றி. மீண்டும் இன்னொரு கேள்விக்கான பதில் மதுரையில் இருந்து. அண்ணா, நான் பூஜை ரூமில் கருப்பசாமிக்கு பித்தளை சிலை வைத்து வழிபட்டு வருகிறேன். பக்கத்திலேயே எங்கள் அத்தை கன்னியம்மாவையும் வழிபட்டு வருகிறேன். இது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை. இதற்கு பதில் சொல்லுங்கள் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அன்பான மதுரையைச் சேர்ந்த உடன்பிறப்பே, 100% தவறு. கன்னி தெய்வத்தையும் உலக தெய்வத்தையும் ஒரே இடத்தில் வைத்து வணங்கக்கூடாது. இதற்கான பதிவுகள் உள்ளே இருக்கிறது. என்னுடைய மற்ற ஆடியோக்களை தாராளமாக மெதுவாக பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் உள்ளே காத்திருக்கிறது. இந்த கடைசியாக போடப்பட்ட ஆடியோவை மட்டும் கேட்டுவிட்டு உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்பது சரியானதா என்றால் இல்லை. அதற்கு முன்பே போடப்பட்ட ஒரு 55 ஆடியோக்கள் இருக்கிறது. அதை சிறிது நிதானத்தோடு நீங்கள் கேட்டு வந்தால் நிச்சயமாக உள்ளே இதற்கு மட்டுமல்ல பல கேள்விகளுக்கு உள்ளே பதில் இருக்கிறது. நன்றி. மதுரையை சார்ந்த அன்பானவரே, தவறாக நினைக்க வேண்டாம். உள்ளே இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது. நீங்கள் முறைப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உள்ளே சென்று பாருங்கள். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உள்ளே பதில் இருக்கிறது. நன்றி. மீண்டும் இன்னொரு கேள்விக்கான பதில். இவருடைய பெயர் தெரியவில்லை. கன்னி தெய்வம் துணை. அண்ணா, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் வீட்டு விலாசம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அன்பானவரே, என்னுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா தாரேன். என்னுடைய அட்ரஸ் கண்டிப்பாக வேணும்னா தாரேன். அடுத்தபடியாக அதே மதுரையைச் சேர்ந்தவர். சாரி, நீங்கள் என் அண்ணன் என்று நான் தவறாக கூறிவிட்டேன். நீங்கள் என்னுடைய தகப்பனார் என்று கூறியிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. உங்களை போன்ற உறவுகள் கிடைப்பதற்கு நான் மிகவும் பெரிய பாக்கியம் செய்துள்ளேன். மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றதனால்தான் உங்களை போன்ற உறவுகள் ஒவ்வொரு ஊர்களிலும் எனக்கு ஒவ்வொரு உறவுகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுக்காகவும் உங்கள் கன்னிக்காகவும் நானும் வேண்டுவேன். அந்த கன்னி தெய்வம் பலம் பெற்று உங்களை வாழ வைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா, நேற்று வெள்ளிக்கிழமை அன்று 4 முகம் விளக்கு வாங்கி வச்சு வழிபட்டு வருகிறேன். அண்ணா, எனக்கு அந்த கருப்பசாமி சிலையை எடுக்க சொல்லி எனக்கு மனசு உறுத்தது. அண்ணா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு கருப்பசாமி சிலையை எடுக்கிறது மனசு உறுத்துதுன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம், பக்கத்தில் எடுத்து வச்சு கும்பிடுங்க. இந்த கன்னி தெய்வத்தை கன்னி முக்கில் வச்சு வணங்கிட்டு அந்த கருப்பசாமி சிலையை அதுக்கு அருகில் கொஞ்சம் தள்ளி ஏதாவது பக்கத்து ரூம்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ எடுத்து வச்சு நல்லபடியாக கும்பிடுங்க. ஆனால் முதல்ல உங்கள் கன்னிக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருப்பசாமிக்கு வணங்குங்க. லாவண்யா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்விக்கான பதில். என் அம்மாவுக்கு 75 வயது ஆகிறது. அவர்களுடைய கூட பிறந்த 2 பேர் மற்றும் என் மகளையும் சேர்த்து 3 கன்னிகள் இருக்கிறார்கள். 3 விளக்கு ஏற்றலாமா? பதில் சொல்லுங்கள் ஐயா. உண்மையாகவே ஒரு கன்னிக்கு ஒரு தீபம் தான், 2 கன்னிக்கு 2 தீபம், 3 கன்னிக்கு 3 தீபம். அப்போ நீங்கள் 3 குத்துவிளக்கு வச்சு தான் ஏற்றணும். நம்மளுடைய பதிவுகளுக்குள்ளே போய் பாருங்கள். ஒரே குடும்பத்துக்கு 4 கன்னி இருக்கும். நான் 4 குத்துவிளக்கு வச்சு எடுத்து கொடுத்துருப்பேன். ஆள் வச்சு எடுத்து கொடுத்துருப்பேன்னா நான் இல்லை, வழிகாட்டியிருக்கேன். ஒரு மாந்திரிகவாதியை வச்சு எடுக்கப்பட்டது. அப்போது ஒரு கன்னின்னா ஒரு கன்னிக்கு ஒரு தீபம் தான். நீங்கள் அதில் வந்துக்கிட்டு ஒரே தீபத்தில் 4 கன்னியும் வந்துருவா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அது பைத்தியகாரத்தனமானது. நம்பிவிட வேண்டாம். ஒரு கன்னி தெய்வத்திற்கு ஒரு தீபம், 2 கன்னி என்றால் 2 குத்து விளக்கில் 2 தீபம். அருமையான ஒரு கேள்வி கேட்ட லாவண்யா அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். அருமை, அற்புதமான கேள்வி. இதை மற்ற உறவுகளும் நிதானத்தோடு கேட்டு கண்டிப்பாக நீங்களும் அதை பின்பற்றுங்கள். உங்கள் வீட்டில் 2 கன்னி இருக்கிறது என்றால் 2 குத்து விளக்கு வாங்கி 2 தீபங்களை ஏற்றுங்கள். நன்றி. மீண்டும் லாவண்யாவே மறுபடியும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நான் பிறந்த வீட்டில் என் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி 12 மணிக்கு கொலுசு சவுண்டு கேட்கிறது. எங்க வீட்டு கன்னி தெய்வமா? பதில் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டுருக்கேன். நிச்சயமா உங்க வீட்டு கன்னி தெய்வமா தான் இருக்கும். ஏன்னா அப்பப்போ வந்து அது இருக்கக்கூடியதை சிம்டம்ஸ் காட்டும்.
ஒன்று நல்லா தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை அழும். அப்படி இல்லை என்றால் வீட்டில் யாரோ தட்டுவது போன்று கேட்கும், யாரோ அழைப்பது போன்று கேட்கும், இல்லை என்றால் கொலுசு சத்தம் கேட்கும். இதெல்லாம் கன்னி தெய்வங்களின் விளையாட்டே. ஆனால் பயம் வராது. பயம் வந்தால் அது வேற. ஒரு கொலுசு சத்தம் கேட்டோன்னே உங்களுக்கு அச்சம் வராது. ஏதோ தெய்வமாய் தான் தெரியும். ஏதோ வீட்டுக்குள்ளே நல்ல மனங்கள் வீசும். தாராளமாக அதை வணங்குங்கள். உங்கள் குடும்பம் நலமோடு இருக்கும். சரி, மேட்ருக்கு வருவோம். நம்ம தலைப்புக்கு வருவோம். ஒரு கன்னி தெய்வம் உள்ள வீட்டில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது ஒரு கன்னி தெய்வத்திற்காக வீட்டில் பதியமைத்திருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? முதலில் அவர்களுக்கு தீய சிந்தனைகள் இருக்கக்கூடாது. பின்பு அந்த கன்னி தெய்வத்தின் உறவுகள், இரத்த உறவுகள், அந்த கன்னி தெய்வத்தை வணங்க அந்த வீட்டிற்கு, அந்த பதி இருக்கக்கூடிய, அந்த கன்னி தெய்வம் பதியமைத்து இருக்கக்கூடிய வீட்டிற்கு அந்த குழந்தைகள் வரும் பொழுது முகத்தை தூக்கி வைத்து கொண்டோ, இல்லை பாவம் போலோ, இல்லை அவங்க முன்னுக்கு இவங்க நெருடலாக இருக்கவே கூடாது. ஒருவேளை அவங்க வரும்போது இவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கலாம், இல்லை தொழிலில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சஞ்சலம் சலசலப்பு இருக்கலாம். எது இருந்தாலும் சரி, உன் கண்ணியை வணங்க அந்த பதியை நோக்கி வரும் பிள்ளைகளை அன்போடும் ஆதரவோடும் அனுசரித்து உள்ளே வரவழைத்து அவர்களை வணங்க செய்ய வேண்டும். ஒருவேளை அவங்களே உன்ட்ட நல்லா பழகாதவங்களாக கூட இருக்கலாம். உன்னுடைய கணவனின் தம்பி மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவனின் அண்ணன் மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவனின் சகோதரியாக இருக்கலாம், இல்லை கணவனின் மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம். நீ தனித்து எங்கே அது எப்படி இருந்துக்கிட்டாலும் சரி, அந்த கன்னி தெய்வத்தை வணங்க வரும் பொழுது அந்த பதியின் நிர்வாகிகள் நீங்கள். யார் வீட்டில் அந்த கன்னி தெய்வம் இருக்குதோ அந்த வீட்டில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டுங்கிறதான் நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலும் அவங்க கோபமான முகத்தையோ இறுக்கமான முகத்தையோ வைத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் பதியமைத்து விட்டீர்கள் என்றால் அந்த கன்னி தெய்வத்துடைய உடன் பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ, இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பி பிள்ளைகளோ, இல்லை எப்படியோ எந்த வழியில் உள்ள சொந்தக்காரங்களோ எவராக இருந்தாலும் மாலையில் 6 மணிக்கு தீபம் ஏற்றுவேன், அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக வணங்க வாருங்கள் என்று 6 மணியிலிருந்து 7 மணி நேரம் கொடுங்கள். சாதாரண நேரத்தில் வணங்குறதை விட அந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் தீபம் ஏற்றி இருக்கும் பொழுது வணங்கினால் இன்னும் ஒரு சுறுசுறுப்பும் கிடைக்கும். உடனடியாக சில நல்ல காரியங்கள் நடக்கும். அது மட்டுமல்ல, கன்னி தெய்வத்தை பெற்று வீட்டில் வைத்து பதியமைத்து வணங்க விடக்கூடிய அந்த இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் மாலை 5:30 மணிக்குள் உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். முகம் கைகால்கள் நல்லா கழுவிவிட வேண்டும். நல்ல சோப்பு போட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவிடணும். தீபம் ஏற்ற வரும்போது மங்களகரமாக சிரித்த முகத்தோடு தீபம் ஏற்ற வேண்டும். 1000 பாரங்கள் உங்கள் நெஞ்சில் இருக்கலாம், 1000 சோகங்கள் உங்கள் நெஞ்சில் இருக்கலாம். ஆனால் உன் கண்ணிக்கு முன்பே நீ நிற்கும் பொழுது சிரித்த முகத்தோடு நின்று தீபமேற்று உன் வாழ்க்கை சிறப்படையும். அந்த கன்னி தெய்வம் யோசிக்கும், அடடா எத்தனை சோதனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாரங்கள், ஆனாலும் கூட என் பிள்ளை என் முன்னே சிரித்த முகத்தோடு நிற்கிறாளே, இவளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று அந்த கன்னி தெய்வங்கள் யோசிக்கும். ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்தித்து உங்கள் கண்ணியை வணங்குங்கள். ஒரு தெய்வத்திற்கு தெரியும் தன் பிள்ளைகளுக்கு, தன் பக்தர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று. உலகத்தையே அளக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வத்திற்கா தெரியாது உன்னை வாழ வைப்பது எப்படி என்று. நீ உண்மையாக வணங்கிப்பார், உலகமே திரும்பி பார்க்கும் உன்னோட வளர்ச்சியில். தோல்விகளை கண்டது போது துவண்டு விடாதே. பல தோல்விகள் உன்னை நெருங்கி வந்தாலும் முடிவில் வெற்றியை காண்பாய். கஷ்டங்கள், நஷ்டங்கள், துரோகங்கள் எதை பற்றியும் மறந்தாதே. நீ என்ன போகும்போது 1000 கோடியை கொண்டா செல்ல முடியும்? இந்த பூமியில் தான் வைத்துவிட்டு செல்வாய். ஆக நாம் சம்பாதிப்பது நம் தேவைகளுக்காக மட்டுமே. அனுபவியுங்கள், நல்ல காரியங்களை அனுபவியுங்கள். யோசனையே செய்யாதீர்கள். நாளை என்பது நம் கையில் அல்ல. நீ அனுபவிக்காமல் அந்த பணம் இருந்து எதற்கு? உண்டு மகிழ்ந்து உறவாடி வாழ், நன்கு வாழ். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அனுபவி, உனக்கு என்ன தேவையோ அனுபவி. தவறான பாதையில் போகாமல் நல்வழியில் அனுபவின்னு சொன்ன உடனே சாராயம் குடிக்கிறதோ, இல்லை சூது விளாடுறதோ, இல்லை வேற எதுலேயே அனுபவிக்கணும்னு நினைச்சிடாத. அனுபவிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையானது. உன்ட பணம் காசை நீ சம்பாத்தியம் பண்ணிட்டா, உனக்கு பிடிச்சது ஒரு வெளிநாடு போக ஆசைப்படுற, அப்போ டூர் போ, நல்லா இரு. தேவையானது உன் பிள்ளைகள் கேட்கு, வாங்கி கொடு, சந்தோஷப்படட்டு. நாளை என்று சேர்த்து வைத்து, நாளை என்ற நாள் நம்மிடம் இல்லாத நாள், அதை உணர்ந்து சேர்த்து வைக்காதே.
சேர்த்து வைக்கணும், வேணும். பிள்ளைகளுக்கு பொட்ட பிள்ளைகள் இருந்தால் பையன் இருந்தால் வேணும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு முழுக்க முழுக்க பட்டினி கிடந்து சேர்க்காத. சேர்க்கறது நாளைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது. உழைத்து வாழ்கிறாய், உழைத்து சேர்க்கிறாய். உன் தேவைக்கு உழைக்காமல் நீ அதை சேர்த்து என்ன பயன்? அதே போல ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய வீடுகளில் துஷ்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை குறைக்க வேண்டும். மனிதன் நாமெல்லாம் நல்லவர்களா என்று கேட்டால் மனித பிறப்பு மிகவும் பாவப்பட்ட ஒரு பிறப்பு. கோபம் வந்தால் உடனே ஏசிடுவோம். கூடிய மட்டும் அந்த கன்னி ரூமுக்குள்ள கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதுங்க. அந்த கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய இடத்துல கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதுங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அது மட்டுமல்ல, கன்னி தெய்வத்தை வைத்து பதியமைத்து வணங்கக்கூடிய அந்த வீட்டில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதே இந்த தலைப்பு. இதில் முக்கியமானது இன்னொன்று இருக்கு. ஆண்களுக்கு சிகரெட் பிடித்து விட்டு கன்னியை சென்று வணங்கிவிட்டு கன்னி தீபத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை திரியை நகட்டி வைத்து எண்ணெயை தலையில் தொட்டு வைக்காதே. நீ சிகரெட் பிடித்த கையை அந்த விளக்கில் வைக்காதே. தயவு செய்து அது மிகப்பெரிய தவறான செயல். அது மட்டுமல்ல, மது அருந்து விட்டு கன்னியின் ரூமுக்குள் செல்லாதே. போதையில் போய் கன்னிக்கு முன்ன நின்று கும்பிடாத. ஒரு கன்னி தெய்வத்துக்கு எது பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது. மது அருந்துறது பிடிக்கவே பிடிக்காது. குடிகாரனை பிடிக்கவே பிடிக்காது. குடித்தாலே அதுக்கு வெறி கொண்ட கோபம் வரும். இதை உணர்ந்து கொண்டு தயவு செய்து மது அருந்தியவர்கள் கன்னி தெய்வத்தின் அருகில் செல்லாதீர்கள். கன்னி தெய்வத்தை வணங்குகிறேன் என்ற பெயரில் அந்த குத்துவிளக்கில் இருக்கக்கூடிய தீபத்தை தொட்டு வணங்காதீர்கள். இதெல்லாம் மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். குடிகாரங்க மட்டும் இல்லை, பக்தர்களுக்கும் இது சேரும். குத்துவிளக்கை தொட்டு கும்பிடாதுங்க. குத்துவிளக்குக்கு மேலே இருக்க தீபத்தை தொட்டு கண்ணை ஒத்தாதுங்க. ஏன்றா நீங்கள் எந்த தெருவுக்கு போறீங்க, எப்படி வாரீங்க, எதை கடந்து வாரீங்க, எதை தொட்டு வாரீங்க, உங்கள் உடம்பு பரிசுத்தமாக இருக்கா, சுத்தமாக இருக்கா, சுத்தம் இல்லாமல் இருக்கா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு கடைக்கு போயிருப்பீங்க, ஒரு ஜாமான் வாங்கியிருப்பீங்க, மிச்ச காசு வாங்கியிருப்பீங்க, அது கூட ஒரு துஷ்டி வீட்டிலேருந்து வந்த காசாக இருக்கும். அதனால் துஷ்டி வீட்டு காசுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதுக்காக பயந்துடாண்டா. இருந்தாலும் ஒரு கன்னி தெய்வத்தின் முன் இருக்கும் பொழுது கன்னி தெய்வத்தை வணங்குங்கள், குத்து விளக்கை தொடாதீர்கள். மிக முக்கியமான விஷயம் இது. நிறைய பேரை நான் பார்க்குறேன், கன்னிக்கு முன்ன போய் நிற்பாங்க, அதில் இருக்க விளக்கை போய் தொட்டு கும்பிடுவாங்க, விளக்கில் கை விட்டுருவாங்க. விளக்கை தொடுவதற்கு பெர்மிஷன் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பதியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிக்கும் அந்த பதியில் பூஜை செய்யக்கூடிய பூஜாரிக்கும் மட்டும்தான். பூஜாரின்னு நீங்கள் அடுத்தாப்புல வெளியிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து பூஜை போடுறாங்க. கன்னி தெய்வத்திற்கு பூஜை செய்பவர்கள் அந்த கன்னி தெய்வத்தின் குடும்பத்தை சார்ந்த இரத்த உறவாக மட்டுமே இருக்க வேண்டும். நிறைய இடங்கள்ல இந்த தப்பு நடக்கு. கன்னிக்கு கோயில் கட்டியிருந்தாங்க, அதுக்கு ஒரு பிராமின்ஸோ இல்லை ஒரு பூசாரியோ பார்த்து வச்சு டெய்லி தீபம் ஏற்ற வந்துருங்க, டெய்லி பூஜை போடுங்க. அவன் கன்னிக்குள்ள பூஜை விட்டுட்டு அம்மனுக்குள்ள ஸ்லோகங்களை சொல்லி பூஜை நடத்துகிறான். எப்படி அங்கே கன்னி தெய்வம் இருக்கும்? கன்னி தெய்வத்திற்கு கும்பக்கலையமோ, கன்னி தெய்வத்திற்கு பாலாபிஷேகமோ, கன்னி தெய்வத்திற்கு கும்பாபிஷேகமோ தேவையே இல்லை. உன் வீட்டிற்குள் வைத்து உன் வீட்டில் உன்னோடு வைத்து வணங்கி உன்னோடு வாழக்கூடியவளே கன்னி தெய்வம். அவளுக்குன்னு தனியாக கோயில் கிட்ட சொல்லலை, கோயிலே உன் வீடு தான். உன் வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் அந்த கன்னியை நம்பினா கோயிலுக்கு தான் வராங்க. இந்த உணர்வோட கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள். நல்லா சொல்லியிருப்பேன், நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கன்னி தெய்வத்தை பெற்ற நீங்கள் கன்னி தெய்வத்திற்கு பதியமைத்திருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் என்றால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லிட்டேன். சிகரெட் அடிச்சுட்டு போய் கண்ணியை தொடக்கூடாது, மது அருந்திட்டு போய் சாமி கும்பிடக்கூடாது, மது அருந்திக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே கிராஸ் ஆகக்கூடாது. இதெல்லாம் போக அந்த ரூமுக்குள்ளே வச்சு துஷ்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, தீய எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. மாலை 5:30 மணிக்கே தன்னை சுத்தப்படுத்தி விட வேண்டும், மங்களகரமாக சிரித்த முகத்தோடு சென்று தீபமேற்ற வேண்டும். இப்படி நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன். இதையெல்லாம் உணர்ந்து வணங்குங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த கேள்விக்கான பதில். அண்ணா, என் கனவில் வந்தது கன்னி தெய்வம் என்று கூறினீர்கள். வழிபாட்டில் குறை இருக்கு, அதை கன்னி தெய்வத்திடம் கேட்க சொன்னீர்கள். இன்று அதிகாலை என் கனவில் என் தங்கை அவளுடைய 3 வயது மகளுடன் எங்கள் வீட்டிற்கு வருகிறாள். நான் அவர்களை அழைத்து என் தங்கையின் மகளை மடியில் உட்கார வைத்து சாப்பாடு ஊட்டி வருகிறேன். அவள் அதை துப்பிவிட்டாள். இது கன்னி தெய்வமா அண்ணா? கன்னி தெய்வம் எந்த குழந்தை உருவத்தில் வரும் அண்ணா? அது ஏன் சாப்பாட்டை துப்பியது? எங்கள் மீது எங்கள் கன்னி தெய்வம் கோபத்தில் இருக்கிறார்களா? பதில் கூறுங்கள் அண்ணா. அருமையான ஒரு கேள்வி. நீங்கள் முறைப்படி உங்கள் கன்னியை உள்ளே எடுத்திருக்கீங்களா? அப்படி எடுக்கலாம நீங்கள் சும்மா வச்சு கும்பிட்டு இருக்கீங்களா? ரெண்டு விருப்பம். இதில் 2 கேள்வி இருக்கு. முறைப்படி எடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த கன்னி அதை துப்பாது. இல்லை அப்படியே அந்த கன்னி துப்பிச்சுன்னா அந்த கன்னியை நீங்கள் முறைப்படி எடுத்திருக்காம இருப்பீங்களா இருக்கும். நம்பர் 2,
அந்த கன்னிக்கு பூஜை பரிகாரங்களில் ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பூஜை வைக்கிற இடத்த முதல்ல சுத்தப்படுத்துங்க. அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே ஏதாவது அசுத்தமாக இருந்தால் அந்த தெய்வத்தால் அதில் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். கடல் தீர்த்தம் இருந்தால், கடலில் உள்ள தண்ணி, கடல் நீர் இருந்தால் கொண்டு தெளியுங்கள். வீட்டில் உள்பகுதியிலிருந்து வெளியில் வரை தெளியுங்கள். தெளித்துவிட்டு நல்ல முறையாக அந்த குத்து விளக்கை முறைப்படி எடுத்து கொண்டு போய் கழுவி குளிப்பாட்டி மீண்டும் கொண்டு வைத்து சுத்தம் செய்துவிட்டு மணி, அந்த பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எது இருந்தாலும் அத்தனையும் சுத்தம் செய்துவிட்டு அதை அங்கு கொண்டு வைத்து மறுபடியும் தீபாராதனை காட்டுங்கள். மீண்டும் எண்ணெய், புது எண்ணெய் ஊற்றுங்கள், புது விபூதி வையுங்கள், புது குங்குமம் வையுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் புதிதாக வையுங்கள். வணங்கி பாருங்கள். வணங்கும் பொழுது அதற்கு சிறிது உணவு ஏதாவது வையுங்கள். வைத்து வணங்கி பாருங்கள். மீண்டும் உங்களுக்கு கனவு வந்தால் என்னிடம் சொல்லுங்கள். நன்றி. செல்வ ராகவி என்பவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஐயா, 17 வயதில் இறந்த பெண் குழந்தை இல்லை, பெண் தற்கொலை செய்து கொண்டவர். அவரை வருடந்தோறும் அவள் இறந்த அன்று வணங்கலாமா? என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இதெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதற்கு முன்ன ஒன்று கேட்டுக்கிட்டேன். இதற்கு முன்ன நீங்கள் வணங்கி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த தேதியில் அதை வணங்குறது தான் சரி. நீங்கள் வணங்காமல் இருந்துட்டு இப்போ வணங்கணுமான்னு கேட்டால் வணங்கவே வேண்டாம், அதை மறந்துடுங்க. நல்ல தெளிவாக கேட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னே வணங்கிட்டு இருக்கோன்னு அதில் போடலை, வணங்க போகிறோம் வணங்கலாமான்னு போடலை. ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்துடுறேன். ஒருவேளை அந்த தூக்கு போட்டு இறந்த அந்த பெண்ணை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தால் சட்டுன்னு நிறுத்த முடியாது. நிறுத்தினா மொத்த குடும்பத்தையும் அழிச்சு விடும். அதனால் நீங்கள் அதை நிறுத்தாண்டா. அது இறந்த தேதியில் மட்டும் கும்பிடுங்க, மற்ற தேதியில் கும்பிடாதுங்க. மற்ற தேதியில் நினைக்காதுங்க, எங்களுக்கு நல்லது செய்கிறா, அது செய்கிறா, இது செய்கிறான்னு சீன் போடாதுங்க. நிச்சயமாக அது ஆபத்தில் முடியும். ஆனாலும் கூட இப்போ நீங்கள் வணங்கிட்டு இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வருடம். இல்லை வணங்கலை, இனி வணங்க போறீங்க அப்படின்னா தயவு செய்து கும்பிட்டுறாதுங்க. வேண்டவே வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அதில் சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள், சில உயிர் பலிகள் நிறைய நடக்க வாய்ப்பு உண்டு. அதனால் வேண்டவே வேண்டாம், விட்டுருங்க. மீண்டும் அடுத்த கேள்விக்கான பதில். சாமி நல்லா இருக்கீங்களா? சாமி சாப்பிட்டீங்களா? ஒரு அன்பான உறவு என்னை பார்த்து கேட்டிருக்கு. சாப்பிட்டேன், நல்லா இருக்கிறேன், நான் செய்த தர்மத்தாலும் நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களாலும் நான் நலமோடும் வளமோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் செய்த தர்மம் என்பது என் கன்னி தெய்வங்களால் நிர்ணயிக்கப்பட்டது. என் கன்னி தெய்வங்கள் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் என்னோடு இருக்கும் வரை என் வாழ்வில் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். என்னை அன்போடு விசாரித்த அன்பு பிள்ளைக்கு நன்றி. சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. அருமையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கன்னிக்கு மணி என்னைப்போம் 5:35, மாலை 5:35க்கு கன்னிக்கு நான் பதிவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இரவு 9 மணிக்கு போட. நன்றி. உங்களுடைய கேள்விக்கு வருகிறேன். கன்னிக்கு ரூம் வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடணுமா இல்லை வீட்டு காம்பவுண்டுக்குள்ள கன்னி முக்களை வச்சு கும்பிடணுமா? சாமி, கன்னிக்கு நாளைக்கு ரூம் கட்டணும், கன்னியை வீட்டுக்குள்ள எடுக்கணும், கொஞ்சம் என்கிட்ட பேசுங்க ப்ளீஸ் சாமின்னு கேட்டிருக்கீங்க. அன்பான அன்பு குழந்தையே, கன்னிக்கு வீட்டுக்கு வெளியே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே உங்கள் பதிவை உங்கள் கேள்வியை படிக்கிறதுக்கு முன்னே அதை தான் சொன்னேன். வீட்டுக்கு வெளியே வச்சு வணங்குறவா கன்னி இல்லை, வீட்டுக்கு உள்ளே வச்சு தான் வணங்கணும். நீ கோயிலை தனியாக கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறது கன்னி இல்லை. கோயிலுக்கு கட்டாமல் வீட்டுக்குள்ளே வீடை கோயிலாக மாற்றணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே நல்ல வார்த்தை பேசணும். வீட்டில் இருப்பவர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்கு வெளியே உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே உங்கள் கன்னியை கட்டாண்டா, வேண்டாம், அதுக்கு கோயில் வேண்டாம். அந்த செலவை கையில் பேங்கில் போட்டு வச்சுக்க. அதில் 1 லட்ச ரூபா வரும், வீட்டில் வச்சுக்க. உன் வீட்டுக்குள்ளே ஒரு அறையில் கன்னி திசையில், கன்னி முக்கில், அதாவது தென் மேற்கு முக்கில் வைத்து வணங்கு. நிச்சயமாக நல்லா இருக்கும். உனக்காக, உன் அன்புக்காக இன்று உனக்கு ஃபோன் செய்கிறேன். உன்னுடைய நம்பர் என்கிட்ட இருக்குது. இந்த ஆடியோவை நிச்சயமாக நீயும் கேட்பா. கேட்ட உடனே உன் நம்பர்லேருந்து எனக்கு கால்மி அப்படின்னு எனக்கு அனுப்பு வாட்ஸ்அப்பில். நிச்சயமாக உங்களிடம் நான் பேசுகிறேன். நன்றி. கன்னி தெய்வம் துணை பிரபாகரன்கிறவர் அனுப்பியிருக்கிறார். கன்னி தெய்வம் துணை, நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது எங்களது இல்லத்திற்கு வர வேண்டும்.
கன்னி தெய்வம் துணை அப்படின்னு போட்டிருக்கிறார். நிச்சயமா அதுதான் என்னோட சந்தோஷம். உங்கள் எல்லார்ட்டையுமே நான் ஏதோ யூடியூப் சேனலில் பேசினேன், ஏதோ போனேன்னு இல்லாமல் உங்களெல்லாம் நான் என்னுடைய குடும்ப உறவுகளாக தான் பார்க்குறேன். உங்கள் முகத்தை நான் பார்க்கல, உங்கள் ஊரை நான் பார்க்கல, உங்கள் வீட்டை நான் பார்க்கல. ஆனால் உங்கள் கன்னி தெய்வத்தை நான் பார்க்குறேன். ஒரு கன்னி தெய்வத்தை உங்களுக்கு நான் எடுத்து தர்றேன். நீங்கள் நல்லா இருக்கணும்ல, அந்த கன்னி முழுமையாக உங்கள் வீட்டில் இருக்காங்கிறதையும் நான் பார்க்கணும். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உங்கள் ஊர் பக்கமாக நான் வருவதாக இருந்தால் உங்களுடைய நம்பர் எனக்கு என்னிடம் இருந்தால் நிச்சயமாக தொடர்பு கொள்வேன். நிச்சயமாக உங்களை நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் அந்த கன்னி தெய்வம் தரும். மீண்டும் ஒரு கேள்வி அருள் கீதம் என்பவங்க அனுப்பியிருக்கிறாங்க. பெரிய கேள்வியெல்லாம் தெரியுது, இருந்தாலும் நிதானமாக வாசித்து அதற்கான பதிலை தருகிறேன். நான் வணங்கும் கன்னி தெய்வத்தின் அருளால் என் நாவில் குடிகொண்டிருக்கும் அந்த தாய்களின் ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக நான் நல்ல கருத்துக்களையே உங்களுக்கு பதில் உரைப்பேன். அது உண்மையான பதில்களாகவே வரும். நன்றி. அருள் கீதம் அவர்களே, உங்களுடைய கேள்விக்குள் வருகிறேன். அண்ணா, எனது கணவரின் குடும்பத்தில் 4-5 தலைமுறைக்கு முன்னர் குமரி மாவட்டம் இரணியலில் வாழ்ந்து வந்தனர். வீட்டில் இருந்த ஒரு பெண் கன்னி பெண். அந்த காலத்தில் அந்த ஊர் குலத்து ராஜா அவளை கண்டு விரும்பி பெண் கேட்டு இருக்கிறார். எனவே மானத்திற்கு பயந்து குடும்பத்தினரே கொன்றுவிட்டதாக கூறுகிறார்கள். அது உண்மையா பொய்யா என்பது இரண்டாவது விஷயம். ஊரை காலி செய்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு குடும்பத்தோடு வந்து விட்டனர். அதன் பின் யாரும் அந்த பெண்ணை வணங்கவும் இல்லை. பல தலைமுறை கடந்த பின்னர் என் திருமணத்திற்கு பின்னர் நாங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்கே உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறது, அந்த கன்னி தெய்வம் அதை வணங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் மாமனார் எனக்கே யாருன்னு தெரியாது, நீங்க ஏன் அதை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் அப்படியே விட்டுவிட்டோம். ஆனால் காலங்கள் இப்போ சுமார் 20 வருடங்கள் கழித்து எங்கள் பிள்ளைகள் திருமணத்திற்கு பின்னர் கோயிலுக்கு சென்று வழிபட போன நேரத்தில் கோவில் பணிவிடையாளர்கள் உங்கள் வீட்டில் கன்னி வெளியே நிற்குது, அதை கும்பிட்டு உள்ளே கூப்பிடுங்க என்று சொன்னதால் அவர் சொன்னதின் பெயரில் கன்னிக்கு புதிய சேலை, கண்ணாடி, வளையல் மற்றும் அதற்கு தேவையான எல்லா பொருள்களும் வாங்கி வைத்து தற்போது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை வணங்கி வருகிறோம். எங்களுடைய கன்னி தெய்வம் வணங்கும் முறை தெரியவில்லை. எங்களுக்கு கன்னி தெய்வத்திற்கு எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியவில்லை. அவர் சொன்ன முறைப்படி தான் செய்திருக்கிறோம். இதற்கு இடையில் இன்னொரு நிகழ்வு சொல்ல வேண்டும். என் கணவருக்கு முன் பிறந்த அண்ணன் 6 மாதத்தில் இறந்து விட்டார்களாம். இப்போது நாங்கள் கும்பிட வேண்டிய கன்னி என் கணவரின் கூட பிறந்த அண்ணனா அல்லது 4-5 தலைமுறைகளுக்கு முன்னர் எங்களுக்கு யாரென்றே தெரியாத அந்த கன்னியா? அப்படி என்றால் நாங்கள் அவர்களை எப்படி வணங்குவது, எந்த நாளில் என்னென்ன வாங்கி வைத்து வணங்குவது என்று தெளிவாக பதில் சொல்லுங்கள். நாங்கள் தற்போது வீட்டில் கன்னி மூலையில் ஒரு தாமரைக்கு விளக்கு ஏற்றி, தாமரைக்கு இல்ல, ஒரு தாமரை விளக்கு ஏற்றி வைத்து அவர்களுக்கு எடுத்து வைத்த சேலையை மற்றும் இதர பொருட்களை அதில் வைத்திருக்கிறோம். எங்கள் வீட்டில் இப்போ கன்னி தெய்வம் இருப்பதை நாங்கள் எப்படி உணர்வது, நாங்கள் எப்படி வணங்குவது என்ற எங்களின் பல தலைமுறைகளை உள்ள சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் அண்ணா. அருமையான கேள்வி. அன்பானவர்களே, நீங்க உங்க 5 தலைமுறைக்கு முன்ன ஒரு ராஜா உங்க பொண்ணை அபகரிக்க நினைச்சாரா இல்ல கெட்ட நினைச்சாரான்னு தெரியல, ஏதோ சூழ்நிலையில அந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனாலும் கூட அது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அதனால அது உண்மை பொய் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒருவேளை உங்க வீட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அது வயதிற்கு வந்த பெண்ணாகத்தான் இருக்கும். அப்படி வயதிற்கு வந்த பெண்ணை நாம் கன்னி தெய்வமாக ஏற்றுக்கொள்ள இயலாது. வயதிற்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளே கன்னி தெய்வம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று, குமரியும் தெய்வமும் ஒன்றுன்னு இல்லை. அதனால நீங்க வணங்கியிருந்தா வணங்கினது தப்புன்னு சொல்ல வரல. வருடத்திற்கு ஒரு நாள் அவள் இறந்த தேதி தெரிந்திருந்தால் அந்த தேதியில் வணங்குங்கள், இல்லை என்றால் ஒரு தேதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கன்னி இருக்காங்கிறத கொஞ்சம் விசாரிங்க. கன்னி என்பவள் குழந்தை, சிறு வயதில் இறந்தவள். சிறு வயதுன்னு 16, 18, 20, 21 இது சிறு வயது. அது சிறு வயதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது வயதிற்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகள்.
ஆக உங்கள் குடும்பத்தில் பெண் குழந்தைகள் இருக்கிறதா என்று விசாரியுங்கள். அதற்கு முன் உங்களுடைய ஆண் கன்னி இருப்பது உங்களுக்கு தெரிகிறது. அந்த ஆண் கன்னிக்கு நீங்கள் வணங்கலாம். எந்த தேதியில் வணங்கலாம்? ஒன்று அவர் இறந்த தேதியில் வணங்கலாம், இல்லை என்றால் ஆடி மாதத்தில் அவருக்கு வைத்து வணங்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை இறந்திருக்குது என்று தெரிந்துவிட்டால் அந்த வயதடைந்த அந்த பெண்ணுக்கு, இறந்து போன அந்த பெண்ணிற்கும் வணங்க வேண்டாம், இந்த ஆண்கண்ணிக்கும் வணங்க வேண்டாம். அந்த சிறு குழந்தைக்கு மட்டும் வணங்கினால் போதும். சரி, அப்போ நான் இப்போ வணங்கிட்டு இருக்கேனே, இதை நான் என்ன செய்ய அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தயவு செய்து அந்த சேலையை உடனடியாக எடுத்து, ஒரு பூஜையை வைத்து எடுத்து அதை யாரோ ஒருவருக்கு கொடுத்து விடுங்கள். நீங்கள் அந்த இறந்து போன 5 தலைமுறைக்கு முன்பு இறந்து போன அந்த பெண்ணை வணங்கினது தப்பு இல்லை, சேலை எடுத்து வச்சது தப்பு. ஒரு சேலை எடுத்து வச்சிருந்தாலும் அன்னைக்கு அதை பூஜையிலேயே எடுத்து யாருக்காக கொடுத்துருக்கணும். இப்போ அதெல்லாம் நினச்சி குழப்பம் வேண்டாம். மன நிறைவோடு தைரியமாக அந்த 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 பெண்ணை கன்னியாக நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், அது நடக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு தினமும் தீபம் வேண்டாம். வருடத்துக்கு ஒரு நாள் ஒரு தேதியை முடிவு செய்து அன்று வணங்குங்கள். உங்கள் ஆண்கன்னிக்கு ஆடி மாதம் வணங்கும் மாதிரி அதையும் ஒரு தீர்மானம் போடுங்க, எடுங்க, கண்டிப்பாக அதை வணங்கணும்னு. இது போக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேளுங்கள். நன்றி அன்பான உறவுகளே. இன்று பல கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டேன். ஒரு கன்னி தெய்வம் ஒரு வீட்டில் இருந்தால் அதை பதியமைத்து வணங்கி வந்தால் அந்த வீட்டில் உள்ள மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கூறிவிட்டேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களிடம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை. அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சரண்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. லாவண்யா அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய மகள் 15 வயது, உடம்பு முடியாதவா, கருப்பன்சாமி கோயில் போயிட்டு வரும் வழியில் நடவழியில் உயிர் பிரிந்தது ஐயா. அவ எங்கள் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கா, இல்லை ஏரிக்கரையே தங்கிட்டாளா, கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ், ரிப்ளை மீ. எல்லோரும் ஏரிக்கரை மேலே தான் இருப்பான்னு சொல்லுறாங்க. எல்லாரும் சொல்லலாமா? ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்களுடைய மகள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தேடி வருவாளே தவிர அவள் இறந்த இடத்துக்கு வா, இல்லை ஏரிக்கரைக்கு வா அப்படின்னு அந்த கன்னி தெய்வம் சொல்லாது. உங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் முறைப்படி எடுத்து வணங்குவது தான் சிறப்பு. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக வணங்குங்க, ஆனால் முறைப்படி எடுத்து வணங்க வேண்டாம். சொந்த வீட்டில் இருப்பவர்கள் முறைப்படி எடுத்து வணங்குங்கள்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஊரில் பல சம்பிரதாயங்கள் இருக்கலாம், ஆனால் கன்னிக்கென்று தனி சம்பிரதாயம் வேண்டாம். கன்னி தெய்வம் தன் பிள்ளைகள் எங்கே இருக்கிறதோ அங்கே வாழும் இடத்திற்கு சென்று அவர்களை வாழ வைப்பவர்கள் தான் கன்னி தெய்வம். உலக தெய்வங்களை வணங்க வேண்டும் என்றால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு சென்று வணங்க வேண்டும். கன்னி தெய்வமானது அப்படி அல்ல, உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிடும். உன்னோடு இருந்து உன் குடும்பத்தில் ஒருத்தியானவள் அவள், அதனால் உன் வீட்டிலேயே இருந்து உன்னை வாழ வைப்பாள் என்பதுதான் உண்மை. ஆக அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், ஏரிக்கரையில் இருப்பார், ஏரிக்கரையில் போய் உணவு வை என்று சொன்னார், அங்கே போய் சாமி கும்பிடுன்னு சொன்னார், கிணத்து அருகில் இருந்து சாமி கும்பிடுன்னு சொன்னார் சொல்லி அந்த தவறை செய்துவிட வேண்டாம். நிறைய மக்கள் கோவை மாவட்டத்தில் நானே பார்க்கிறேன், கன்னிமார்களுக்கு செய்கிறோம் என்று ஆற்றங்கரையில் போய் செய்கிறார்கள். அதாவது ஆற்றங்கரைக்கு சென்று செய்கிறார்கள். அங்கே ஒரு துணியை எடுத்து வைக்கிறார்கள், அங்கே அந்த கன்னிக்கு தேவையான பூஜைகள், பரிகாரங்கள் அனைத்தையும் செய்கிறார்கள். இது உலக கன்னி அல்ல, உன் வீட்டு கன்னி, உன் வீட்டு குழந்தை. உன் குழந்தையை நீ காட்டில் வைத்தோ ரோட்டில் வைத்தோ வணங்குவது சரியா? உன் குழந்தையை உன் வீட்டில் வைத்து தானே வணங்க வேண்டும். அறியாதவர்கள் 1000 சொல்வார்கள், அறிந்தவன் சொல் ஒன்றுதான். உன் குழந்தை உன்னோடு தான் இருப்பாள், உன்னோடு தான் வருவாள், உன்னைத்தான் தேடுவாள், உன் சந்ததிகளை வாழ வைப்பாள். ஆக காலனிடம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைக்கும் உன் வீட்டு வாசலுக்கு ஓடி வந்து அது கண்ணீர் விட்டு உன்னை காத்து நிற்பவள் தான் கன்னி தெய்வம். உன் மகள் வயதிற்கு வருவதற்கு முன் இறந்திருந்தால் அது 100% கன்னி தெய்வம். அவள் வயதுக்கு வந்து விட்டால் அவள் கன்னி தெய்வம் அல்ல. அப்படி அவர் வயதுக்கு வந்து இறந்தவளை நீ அந்த இறந்த தேதியில் வணங்குவதுதான் சரி. அந்த ஒரு நாள் மட்டும், வருடம் 365 நாளும் அவர்களை வணங்குவது சரியில்லை.
அது உங்கள் விருப்பம். நான் நீ கும்பிடல, அது ரெண்டாவது விஷயம். என்னுடைய விஷயம் நான் சொல்லக்கூடியதை சொல்லி தந்துடணும். வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த குழந்தையாக இருந்தால் 100% அது கன்னி தெய்வம். நீ வருடம் 365 நாளும் அந்த தாயை நினைத்து கொண்டே இருக்கலாம், வணங்கி கொண்டே இருக்கலாம். ஆனால் வயதுக்கு வந்து இறந்தவர்களை நீங்கள் வழிபடுவதாக இருந்தால் அவர்கள் இறந்த தேதியில் மட்டும் வழிபடுங்கள், மற்ற தேதிகளில் மறந்து விடுங்கள். ஆக உன் மகள் ஏரிக்கரையிலும் இருக்க மாட்டார், குளத்தங்கரையிலும் இருக்க மாட்டாள், எங்கேயும் இருக்க மாட்டாள். நீ எங்கு வைத்து வணங்குகிறாயோ அங்கு வந்து அங்கேதான் இருப்பாள். வாடகை வீடாக இருந்தால் வணங்குங்கள், தவறில்லை. ஆனால் சொந்த வீடாக இருந்தால் முறைப்படி எடுத்து வணங்குங்கள். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக, ஒரு கன்னி தெய்வம் உள்ள வீட்டில் துடைப்பம், அதாவது வீட்டை விளக்கக்கூடிய துடைக்கக்கூடிய தொடப்பம்னு சொல்லுவோம். தொடப்பம், விளக்குமாறு, வாரியல் அப்படி சொல்லுவோம். எங்கள் திருநெல்வேலி சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா விளக்குமாறுன்னு சொல்லுவோம். நான் திருநெல்வேலிக்காரன் சொல்லிட்டனோ? யூடியூப்பில் நான் இன்னும் ஒன்றுமே சொல்லலை. என்கிட்ட பேசக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் ஃபோன் நம்பர் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் நான் எந்த ஊருன்னு சொல்லியிருக்கிறேன். மற்றபடி யூடியூப்பில் வந்து நான் இந்த ஊர் அது இதுன்னெலாம் சொல்லலை, நேரத்தை வீணடிக்கலை. இப்போ என் வாயில் வந்துட்டு, சரி இருக்கட்டும். எங்கள் திருநெல்வேலியில் தான் அதை விளக்குமாறுன்னு சொல்லுவோம். சிலர் துடைப்பம்னு சொல்லுவாங்க, சிலர் வாரியல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயர் வருகிறது. ஆக ஒரு கன்னி தெய்வம் உள்ள வீட்டில் அந்த விளக்குமாறு எங்கே இருக்க வேண்டும், இதை இன்னைக்கு ஒரு மெயின் கொஸ்டினாக வச்சு, மெயின் கேள்வியாக வச்சு உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கிறேன். நல்லா தெளிவாக கேட்டுடுங்க. விளக்குமாற வீட்டை நீங்கள் சுத்தம் செய்துட்டு, நம்ம வீட்டு பெண்கள் என்ன செய்வாங்கன்னா கதவுக்கு பின்ன வைப்பாங்க, வைக்கவே கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக வாசலுக்கு நேராக போடவே கூடாது. சரி, ஒருவேளை கதவுக்கு பின்ன ஏன் வைக்கக்கூடாது? வாசலுக்கு நேராக போடக்கூடாது, சரி தெரியுது. கதவுக்கு பின்ன ஏன் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்பீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஒவ்வொரு ஈக்குச்சி, ஒரு ஈக்குச்சி கூட அந்த கதவு எடைக்கு நேராக வெளியே வந்து வாசலுக்கு நேராக நீண்டுகிட்டு இருக்கும். அது ஒரு தெய்வத்துக்கு, அதுவும் கன்னி தெய்வத்திற்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்போ ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் விளக்குமாறு, துடைப்பம், வாரியலை நீங்கள் கதவுக்கு பின்னும் வைக்கக்கூடாது, வாசலுக்கு நேராகவும் வைக்கக்கூடாது. இதை உணர்ந்து கொண்டு அதை ஒதுக்கி வையுங்கள். அது மட்டுமல்ல, தெளிவாக சொல்கிறேன், வீட்டுக்கு வாசலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னது போல் நீங்கள் வாசலில் இதை போட்டிருக்கும் போது இதை தாண்டி கன்னி தெய்வம் வெளியே செல்லும் பொழுது ரொம்ப சிரமப்படணும். அது கன்னி தெய்வத்துக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் கன்னி தெய்வத்தை பெற்ற நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் விளக்குமாறை போடாதீர்கள். கதவுக்கு பின்பக்கம், அதாவது வாசல் இருந்தால் கதவு இருக்கும், கதவுக்கு பின்பக்கம் கதவை திறந்து வச்சுருவாங்க. அப்போ கதவுக்கு பின்பக்கம் விளக்குமாறு வச்சுருப்பாங்க, அதையும் வைக்காதீர்கள். நன்றி. கன்னி தெய்வம் துணை. மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். இன்னும் பல கேள்விகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மனதில் எந்த கேள்வி எழுந்தாலும் அதை தாராளமாக என்னிடம் கேட்கலாம். இந்த கேள்வியை கேட்கலாமா, இந்த கேள்வி கேட்டால் சரியாக வருமா, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். தாராளமாக கேளுங்கள், பதிலளிக்க தயாராக உள்ளேன். அன்பானவர்களே, நேற்று இந்த யூடியூப் சேனல் மூலமாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டு கேரளா பார்டரிலிருந்து என்னுடைய ஊருக்கு வந்து என்னை வந்து பார்த்து சென்ற அந்த குடும்பத்தை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். காரணம், நம்மளுடைய சேனல், நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள் மற்றும் கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அனைத்தையுமே ஒன்றன் பின் ஒன்றாக நிதானமாக கேட்டிருக்கிறார்கள். கன்னி தெய்வத்தின் அருமையை புரிந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய மனதில் என்ன தெரிகிறது, இவரை நேரடியாக பார்க்கலாமா என்று யோசித்து தன்னுடைய கணவரிடம் சொல்லியிருக்கிறார்கள். கணவர் மற்றும் மகள் மற்றும் கணவரின் தம்பி 4 நபர்களும் சுமார் 150 கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். அதாவது இது என்னை பார்க்க வந்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை, அவர்களுடைய கன்னி தெய்வத்தின் அருமையை தெரிந்து வணங்க, அந்த கன்னி தெய்வத்தை பற்றி மற்ற விஷயங்கள் பேச, எல்லா விஷயங்களையும் போனில் பேசிவிட இயலாது, கமெண்டில் பேசிவிட இயலாது என்ற ஒரே நோக்கத்தோடு நேரில் வந்து பார்த்து சென்றார்கள். என்னை நேரில் வந்து பார்த்த பிறகுதான் அவர்களுக்கே புரியும், ஆகா, ஒரு கன்னி தெய்வத்திற்கு இத்தனை அருமைகள் உண்டா என்று. ஏனென்றால் இப்போ தாராளமாக ஒரு 20 நிமிஷம் பேசுகிறேன், அவங்களே இதை பார்த்துட்டு கமெண்டில் வருவாங்க பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் அவங்ககிட்ட பேசியிருப்பேன்.
இந்த 4.5 மணி நேரத்தில் 2 மடக்கு தண்ணி மட்டும் குடிச்சிருக்கிறேன். இது என்னுடைய வீடு என்பதனால் அந்த தண்ணியை அருந்தினேன். இதுவே ஒரு கன்னிக்காக அந்த கன்னியின் வீட்டிற்கு சென்று அந்த கன்னியை பற்றி பேசினால் அங்கே ஒரு சொட்டு நீர் கூட வாங்கி குடிப்பதில்லை. ஏனென்றால் காசு வாங்கி கன்னியை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காசு கொடுத்து கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டிய அவசியமும் இல்லை. உள்ளன்போடு கன்னி தெய்வத்தால் பயனடைந்த ஒரே காரணத்தால் உள்ளன்போடு உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நானும் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் அல்ல. வாழ்ந்து கெட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவன். இப்பொழுது என் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நன்றாக இருக்கிறோம். காரணம், நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள். உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் கன்னி தெய்வம், உங்கள்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இல்லை. ஆனாலும் கூட நாம் நம்ம கன்னி தெய்வத்தை பட்டினி போடக்கூடாது. அந்த தெய்வத்துக்கு நம்மால் இயன்ற பூஜைகள் பரிகாரங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் விட நம்ம உள்ளன்போட உண்மையாக உரிமையாக கும்பிடணும். கும்பிட அது நமக்கு என்ன செய்யணுங்கிறது அதுக்கு தெரியும். கடமை செய், பிரதிபலனை எதிர்பார்க்காதே என்பது போல நீ உன் கடமை, அந்த தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது உன் கடமை. அதோட கடமை உன்னை வாழ வைப்பது. அதனால கடமை செய், பிரதிபலனை எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பில்லாத ஆன்மீகம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உன் கடமையை நீ செய்கின்றாய் என்ற உணர்வோடு நீ வணங்கும் பொழுது அந்த தெய்வம், என் பிள்ளை நான் எதுவுமே கொடுக்கவில்லையே என்னை வணங்குகிறானே என்று உன்னை வாழ வைக்கும். தெய்வம் தருவதை எவராலும் தடுக்க இயலாது. அதிலும் கன்னி தெய்வம் தருவதை எவர் நினைத்தாலும் தடுக்க இயலாது. தந்து கொண்டே இருக்கும். அது செல்வமாக இருந்தாலும் சரி, பெயர் புகழாக இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கு தேவையான எல்லா காரியங்களாக இருந்தாலும் சரி, தந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்க, கவலைப்படாதுங்க. தன்னம்பிக்கையோடு கும்பிடுங்க. விரைவில் உங்களுக்கெல்லாம் சொந்த மண் கிடைக்கப் போகிறது, சொந்த வீடு கிடைக்கப் போகிறது என்ற உணர்வோடு கும்பிடுங்கள். அந்த உணர்வுகள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, உங்கள் தெய்வம் உங்களுக்கு தந்தே தீரும். காரணம் என்னன்னா, தனக்கான பதி அமைக்க வேண்டும் என்றால் சொந்த வீடு வேண்டும். ஒரு கன்னி தெய்வத்திற்கான பதி அமைக்க வேண்டும் என்றால் சொந்த வீடு வேண்டும். அதனால் அந்த கன்னி தெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை தந்து தானும் அங்கே பதி அமைத்து வாழும். ஆக எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். கன்னியை கையெடுத்து வணங்குங்கள், அது போதும். மற்றபடி அனைத்தையும் அந்த கன்னி தெய்வம் பார்த்துக்கொள்ளும். சரி, இப்பொழுது கேள்விக்கு வருகிறேன். அண்ணா, ஒரு வீட்டில் காலன் போக்கு விட்டு கன்னியை வீட்டில் ஏற்றி பதியமைத்து வழிபட்டு கொண்டு இருக்கின்றனர். அந்த வீடு பழைய வீடாக இருப்பதனால் தற்போது அந்த வீட்டை முற்றிலுமாக இடித்துவிட்டு அதே இடத்தில் புது வீடு கட்டினால் அந்த வீட்டிற்குள் மீண்டும் காலன் போக்கு விட்டு கன்னியை ஏற்ற வேண்டுமா, இல்லை ஏற்றி வழிபட வேண்டுமா? இல்லை என்றால் கன்னி தெய்வத்தை நினைத்து விளக்கேற்றினால் போதுமா? தானாகவே அந்த கன்னி தெய்வம் அந்த புது வீட்டில் அமைக்கப்பட்ட அவர்களின் பதிக்குள் வந்து விடுவார்களா? அற்புதமான ஒரு கேள்வி. இது ரொம்ப கஷ்டமான கேள்வி அல்ல, மிகவும் சிறந்த கேள்வி. ஆனால் ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. அம்மா, நீங்கள் ஏற்கனவே காலன் போக்கு கன்னியை உள்ள எடுத்ததுனால 2வது ஒரு முறை காலன் போக்கு விடவே கூடாது, விட வேண்டிய அவசியமும் அல்ல. ஆக நீங்கள் புது வீடு கட்டுறீங்க. புது வீடு கட்டினா நீங்கள் கன்னியை எங்கே வைக்கணும்னு நீங்கள் யோசிக்கும் போது ஏற்கனவே நீங்கள் வைக்கப்பட்ட இடம் பதி, அந்த பதி இருந்த இடத்தையே குறித்து அதிலேயே நீங்கள் பதி அமைத்தால் காலன் போக்கு அவசியம் அல்ல. தானாக அந்த கன்னி அந்த இடத்திற்கு வந்து உட்கார்ந்து விடும். ஆக நீங்கள் புது வீடு நல்லபடியாக கட்டுங்கள், யோசிக்க வேண்டாம். ஆனால் ஏற்கனவே அந்த கன்னி எந்த இடத்துல இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அந்த இடத்த குறிச்சிருங்க. அதே இடத்துல பதி கட்டுங்க. வீடு பெரிதாக இருக்கலாம், எவ்வளவு பெரிதாக வேணாலும் கட்டுங்க. ஆனால் பதியை அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி கட்டுங்க. அந்த இடத்துல ஒரு ரூம் வர்ற மாதிரி அந்த ரூமில் கன்னி முக்கு எதுவோ அதில் வச்சு வணங்குங்க. தாராளமாக உங்கள் கன்னி அந்த இடத்துல இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஆனால் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிடுங்க. புது வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு கன்னி அந்த ஏற்கனவே வச்ச இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு நகட்டி கும்பிடாதுங்க. சட்டுன்னு கன்னி வராது. ஒரே வீட்டிற்குள் ஒரே இடத்தில் இருந்தாலும் கூட அந்த இடத்துல இருந்து ஒரு மூலம் நவுட்டினா கூட வராது. பழசை மறக்காதவள் கன்னி. தான் எந்த இடத்துல இருந்தனோ அந்த இடத்துல நான் இருக்கணும்னு சொல்லுவாள். அப்படி இல்லைன்னா அந்த கன்னிக்கு முன்னே உத்தரவு கேட்டுருங்க. முதல்ல இப்போவே கேட்டுருங்க. வீடை இடிக்க போகிறேன்னு நினைக்கிறதுக்கு முன்னையே அந்த கன்னிட்ட வீடை கட்ட போகிறேன், உன்னை எந்த இடத்துல வைக்கணும் தாயே, இதே இடத்துல வைக்கணுமா, இல்லை இந்த வீட்டுக்குள்ளேயே வேற ஒரு இடத்துல அவனை வைக்கலாமா, அதற்கு தகுந்தாற்போல் கட்டி விடுவேனே என்ற ஆசை இருந்தால் அதை கேளுங்கள். அந்த தாய் உங்களுக்கு உத்தரவு தந்தால் தாராளமாக மாற்றி வையுங்கள். அதில் எந்தவித குழப்பமும் வராது. ஏன்னா அவங்க தான் முடிவு பண்ணணும் எங்கே இருக்கணுங்கிறது. இப்போ ஏண்ட கேட்டீங்க அப்படின்னா அது வாய் பேசாத கன்னியாக இருந்தால் அது இருந்த இடத்துல இருப்பது தான் சிறப்பு. அந்த இடத்த விட்டு நீங்கள் மாற்றுறது சிறப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த கன்னிட்ட கேட்கும்போது ஒருவேளை வேணா, சரி இந்த இடம் வேண்டாம், இந்த இடம் எனக்கு தோதுவாக இருக்குது, இதில் வை அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். தாராளமாக அந்த இடத்தில் வைக்கலாம். நன்றி. கூடங்குளத்திலிருந்து தம்பி முத்து அவர்கள். சரி, நன்றி சாமி. என்கிட்ட எப்போ பேசுவீங்க சாமி? பேசினாதான் எல்லாம் உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ப்ளீஸ் எப்படியாவது என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, ஓகேவா சாமி? எங்க
கண்ணியை எங்கள் வீட்டில் எடுத்து தாங்க. உங்கள் காலில் விழுந்து அழுது ஐயா நீங்கள் கண்ணி எடுக்கிறதுக்கு காலில் விளாண்டாம் அவசியமே இல்லை. கண்ணியை வணங்கக்கூடிய பிள்ளை யாரிடமும் போய் காலில் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதம் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்கிறதுக்காக நீங்கள் என் காலில் விழணும்னு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய கொடுமை. அது என் கடமை. நான் கன்னி தெய்வத்திற்காக வழிகாட்டி தருகிறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நீங்கள் காலில் விழுறேங்கிற பெரிய வார்த்தை சொல்லாண்டா. பல மக்கள் பல பேர் என்னிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள், அது வேறு. நீங்கள் கூறும் வார்த்தை வேறு. காலில் விழுவதற்கும் ஆசீர்வாதம் வாங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது வேற. நான் உங்களுக்கு செய்யவே மாட்டேன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அது வேண்டாம். இது என்னுடைய கடமை. கன்னி தெய்வத்திற்காகவே வாழ்கிறேன். கன்னி தெய்வத்தை பல குடும்பங்கள் வணங்க வேண்டும், கன்னி தெய்வத்திற்கு பல இடங்களில் பதியமைய வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உங்களை காலில் விழும் வரை வைப்பேன்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் காலிலெல்லாம் விளாண்டாம். உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னா காலில் விழலாம், தப்பு இல்லை. அதுவுமே எனக்கு தேவையில்லை. கண்ணியை கும்பிடுங்க போதும். ஆக எங்கள் வீட்டில் 2 உயிர் போச்சு, இன்னும் வேற எந்த உயிரும் பெயரக்கூடாது. அதான் உங்ககிட்ட இவ்வளோ கேட்கேன். என் நிலைமையில இருந்து என்னை புரிஞ்சு என்கிட்ட கொஞ்சம் பேசி எங்கள் வீட்டு கண்ணியை கொஞ்சம் எடுத்து தந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும். ப்ளீஸ் சாமி அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. புண்ணியத்தையோ இல்லை எதையுமே எதிர்பார்க்காமல் தான் நான் இந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டு கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். அந்த புண்ணியம் கூட அந்த கன்னி தெய்வம் எனக்கு தர ஆசைப்பட்டால் அதை கூட உங்களுக்கே கொடுங்கள் என்று கூறிவிடுவேன். ஏனென்றால் உழைத்தால் கூலி வேண்டும். உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்கள் கண்ணிக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்கள் கண்ணிக்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், உங்கள் வீட்டில் எடுத்தும் தரப்போகிறேன். அப்பேற்பட்டு எடுத்து தரும் பொழுது நான் உழைக்கிறேன், உழைப்புக்கு கூலி வேண்டும். அந்த கூலி எதுவாக இருக்க வேண்டும்? தாயே கன்னியம்மா, உன் பிள்ளைகளை வாழவை, அந்த வாழ வைத்த முறைதான் எனக்கு கூலி என்று கேட்பவன் நான். ஆக எனக்கான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் என்னிடத்தில் கிடையாது. கன்னி தெய்வம் வந்தால் போதும். அந்த கன்னியை வணங்க நினைப்பவர்கள் வணங்கி நல்லபடியாக வாழ்ந்தால் போதும். ஆனால் உங்களிடம் ஒரு தவறு இருக்கிறதே தம்பி முத்து அவர்களே. முதல் நாள் கோபப்பட்டீர்கள், ஏன் என்னிடம் பேசவில்லை என்று. இரண்டாவது நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்ன பிறகு கோபத்தும் தணிந்து அன்போடு பேசினீர்கள். பின்பு உங்களுக்கு நேற்றைய நேரத்தில் நேரம் குறித்திருந்தேன். நீங்கள் உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டதனால் நீங்கள் வாருங்கள் என்று உங்களுக்கு டைம் குறித்து தந்திருந்தேன். ஆனாலும் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஐயா நான் வந்தா வீட்டுக்கு வர லேட் ஆயிரும் ஐயான்னு சொன்னீங்க. வீட்டுக்கு போறது லேட் ஆகிறதெல்லாம் ஒரு மேட்ரா? நீங்க உங்க கண்ணியை வாங்கி வணங்கணுமே, அதை யோசிக்கிறது இல்லையே நீங்க. ஆனா கோவப்பட்டதுல அர்த்தமே இல்லாம போச்சே. என் கண்ணி மேல உள்ள அக்கறையில தான் உங்கள்கிட்ட இப்படி பேசுறேன்னு சொன்னீங்க. ஆனா ஒரு 25-30 கிலோமீட்டர் வந்து வணங்குறதுக்கு கூட அதை பத்தி கேட்டு தெரிஞ்சு அதை எப்படி வழிபாடு நடத்தணுங்கிற கூட வர முடியலங்கிறதுல நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர்கள்ட்ட பேசுவேனா? இப்ப புரியுதா? உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சுயநலம், உங்களுடைய வேலையை நீங்கள் யோசிக்கும் பொழுது நான் ஒரு தனி மனிதன். உங்கள் வீட்டு கண்ணியை நீங்கள் வணங்குவதற்கு இங்கே உழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் யோசிக்கவில்லை. நீங்கள் கேட்கிறீர்கள் என்னிடம் பேசுங்கள் என்று. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் பேச இயலவில்லை, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் இன்னொரு இடத்திலிருந்து ஒரு கன்னி குடும்பம் வந்து விட்டால் அந்த கன்னிகளுக்கு உழைத்துக் கொண்டிருப்பேன். எனக்கென்று என் கடைக்கோ என் வீட்டில் உள்ள என் வேலைகளையோ என்னால் பார்க்க இயலவில்லை. ஒரு தண்ணி மோட்டர்ல தண்ணி இல்லை, அந்த மோட்டரை வேலை பார்க்கறது கூட நேரம் இல்லை. காரணம் ஒவ்வொரு செகண்ட். இப்போ கூட சாயந்தரம் 6 மணிக்கு போடக்கூடிய பதிவுக்கு இப்பவுமே நான் உங்களுக்கு வந்து பதிவு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மணி 12:58. இந்த நேரத்தில் நான் பதிவை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சாயந்தரம் 6 மணி பதிவு 6 மணிக்கே போட முடியுமானா முடியாது. காரணம் என்னன்னா டவுன்லோட் ஆகுறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகுது, என்னன்னு தெரியல. அதனால ஒவ்வொரு விஷயமும் நாங்க சொல்றது நீங்க முதல்ல நிதானத்தோட புரிஞ்சுக்கணும். என்ன பார்க்க ஆசைப்படுறது தவறு இல்லை. நான் என் முகத்தை உங்களை காட்ட தயாரா இருக்கிறேன், உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன், உங்கள்கிட்ட பேச தயாரா இருக்கேன். ஆனால் நீங்கள் அனைவரும் நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புறீங்க. நம்பர் வாங்கின பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கணும் வரலாமா சாமின்னு கேட்குறீங்க. வீணாக அலைய வேண்டாம் என்று தான் கூறுவேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நான் இதில் சொல்லியிருந்தேனே. பெருமைக்காக ஒருத்தரை வர சொல்லி அவங்கள அலைய வச்சு அது பார்க்கறது என்னோட வேலை இல்லை. என்ன பார்க்கக்கூடிய நேரம் உங்கள் ஊர் பக்கம் நான் வந்தேன்னா அந்த ஊர் பக்கம் வரும்போது நீங்கள் ஞாபகத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் சந்தித்து உங்கள் கண்ணியையும் வணங்கி விட்டு வருவேன். ஆக நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். காசு பணம் கேட்கவில்லை. அப்படிப்பட்ட நபரிடம் என்ன பேசணும், எப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். தம்பி முத்து அவர்களே, ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஆனால் நான் நேற்று உங்களுக்கு எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தேன், உங்களால் வர முடியல. ஆனால் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டரை தாண்டி கேரளா பார்டர்ல இருந்து வந்து ஒரு குடும்பம் வந்து கும்பிட்டுட்டு இரவு 12:30 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி போறாங்க. நீங்க பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கீங்க. ஆனால் உங்களால் வர முடியல. இதுதான் எந்த நேரம் கன்னி தெய்வம் வர வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த நேரம் தான் நீங்களும் என்னை சந்திக்க இயலும், வணங்க இயலும்,
வாழ இயலும். கன்னி தெய்வத்திற்காக உழைக்க தயாராக இருக்கக்கூடிய என்னிடமே நீங்கள் விவாதம் செய்தால் அது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும், எனக்கல்ல உங்களுக்கு. ஆகவே என்னிடம் உங்களுடைய அன்பை செலுத்துங்கள். வேறு எதையும் நான் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய நட்பும் உங்களுடைய அன்பும் உறவாக இருக்க வேண்டும். அதனால தான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றேன், கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்ப உறவுகள்னு சொல்றேன். உங்களை நான் அடுத்தவங்களா பார்க்கல, என்னுடைய குடும்ப உறவாக தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கூட ஒன்று எழுதியிருக்கேன், 2 உயிர் எங்கள் வீட்டில் பெயிருக்கு, இன்னும் எத்தனை உயிர் போகும்னு தெரியல, எதுவும் ஆயிடக்கூடாது உயிர்களுக்கு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. ஆனால் பேசின வாய்ப்பு தந்தும் நீங்கள் பேச வரலை. சரி, மேற்கொண்டு அதை பேசினா இன்னும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதை விட்டுறலாம். நீங்கள் விரைவில் உங்கள் கன்னி தெய்வத்தை வணங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அதை வணங்குங்கள். ஏன்னா நான் எல்லாமே உங்களுக்கு விவரமாக ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். கன்னி தெய்வத்தை வீட்டுக்குள்ளே தான் வச்சு வணங்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வெளியே வச்சு கோயில் கட்டவான்னு கேட்டீங்க. வெளியே கோயில் கட்டினா குறைஞ்சது 1.5-2 லட்ச ரூபா வரும். அந்த 2 லட்ச ரூபாயை வச்சு குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க. கோயில் வேண்டாம், அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு வணங்குங்க. அடுத்தபடியாக பிரபாகரன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். எனது உடன் பிறந்தவர் என் கன்னி தெய்வம். எனக்கும் வயது 7 இருக்கலாம், அவருக்கும் 5 வயது இருக்கலாம். சிறு வயதில் அம்மன் போட்டு இருவருக்கும் ஒரே நாளில் தண்ணி ஊற்றினார்கள் என் பெற்ற தாய். ஆனால் அதனைத் தொடர்ந்து என் தாய் கிண்ணத்தில் பால் கொடுக்கும் போது தாயின் மடியில் என் கன்னி தாய் தெய்வமானார். அதோட அவங்க சகோதரி இறந்திருக்கிறாங்க. இதுவரை என்னால் இயன்றளவு தினமும் வணங்கி வருகிறேன். வாடகை வீட்டில் வசித்து வரும் எனது வீட்டிற்கு வரும் குறி சொல்பவர்கள் கன்னி தெய்வம் வாசலில் நிற்கின்றார்கள் என்கிறார்கள். வீட்டிற்கு வருவாரா? பல பதிவுகளில் இதை சொல்லிட்டேன். வாடகை வீட்டில் இருக்க சகோதரர்கள் நீங்கள் வணங்குங்க, அந்த வணங்குற நேரம் கண்டிப்பாக வருவாங்க, மற்ற நேரம் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற நேரம்லாம் வந்து உங்கள் வீட்டு வாசலில் நிற்க முடியுமா, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார முடியுமானா முடியாது. அது உங்கள் வீடு அல்ல, அடுத்தவரின் வீடு. நீங்கள் பிறகு நாளைக்கு இப்போ உள்ள முறைப்படி எடுத்துட்டீங்கன்னா கன்னி அந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வேற வீட்டுக்கு போயிருவீங்க, கன்னி வராது. அதில் சிக்கல் இருக்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு போன கேள்வியில் ஒரு பதிவு சொன்னேன். புது வீடு கட்ட போகிறோம், ஏற்கனவே கண்ணியை எடுத்திருக்கோம், மறுபடியும் வீடு கட்டின பிறகு உள்ள கண்ணி எடுக்கணுமான்னு கேட்டாங்க. அதுக்கே நான் என்ன சொன்னேன்னா, எடுக்க வேண்டாம், கண்ணியை எந்த இடத்தில் வைத்து வணங்கினீர்களோ அதே இடத்தில் வைத்து வணங்குவதற்கு அந்த வீடு அமைப்பை கட்டி கொள்ளுங்கள்னு சொன்னேன். அப்போ ஒரு சொந்த வீடு சொந்த கிரவுண்டுக்குள்ள எந்த முக்கிலையும் வைங்கன்னு நான் சொல்லலை, வச்ச இடத்துலேயே தான் வைக்க சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது வாடகை வீட்டில இருந்து நீங்கள் வெளியே வந்த பிறகு அடுத்த வீட்டுக்கு போயிருங்க, மீண்டும் அதே வாடகை வீட்டில் போய் உங்கள் கண்ணியை வணங்க முடியுமானா முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், உங்கள் கன்னி உங்கள் வாடகை வீட்டுக்கு வரும், உங்களை ஆசீர்வதிக்கும், சென்றுவிடும். உங்கள் கண்ணிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், பெரிய பங்களா வேண்டாம், ஒரு 3 சென்ட் இடத்துல ஒரு ஓட்டு வீடு இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. விரைவில் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு அந்த கன்னி தெய்வத்தை அங்கே எடுத்து வணங்கலாம். மேற்கொண்டு அடுத்த கேள்விக்கு வருகிறேன். ஸ்ரீ முத்துமாலையம்மன் அன்பு தம்பி முத்துராஜ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அண்ணா, கன்னி தெய்வங்கள் மற்றொரு கன்னி தெய்வங்களுக்குள்ளாக பேசிக்கொள்வார்களா? இன்னொரு வீட்டிற்கு மற்றொரு கன்னி தெய்வங்கள் சென்று அவர்களுக்கு பிரச்சனை என்றால் காப்பாற்ற வருவாங்களா? நியாயமான கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் பணி சுமை இருக்கிறது. மனிதனுக்கு எப்படி வேலை இருக்கிறதோ அதே போன்று தெய்வங்களுக்கு தன் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய வேலைகள் இருக்கிறது. அப்போ ஒரு கன்னி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கன்னிக்கு தெரிந்த 2 கன்னிகள் இருக்குன்னா நிச்சயமாக ஒரு இக்கட்டான நிலைமையில கன்னிகள் உதவி செய்ய வாய்ப்பு உண்டு. ஆனா எல்லா கன்னி தெய்வத்தாலும் உதவிட முடியுமானா முடியாது. நீங்க உங்க வீட்டில் உங்க கன்னியை நல்லா நம்பி கும்பிடுவீங்க, அதுக்கு பலம் இருக்கும். பக்கத்து வீட்டில் கன்னி வச்சிருப்பாங்க, கும்பிடுவாங்க, ஆனா முறையா கும்பிட மாட்டாங்க, நம்பிக்கை இல்லாம ஏனோ தானோன்னு கும்பிடுவாங்க. அப்போ அங்க பலம் இருக்காது. இப்போ கூட நிறைய வீடுகளில் பார்க்குறேன், இந்த மாதிரியான தவறுகள் நிறைய நடக்குது. வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்து வச்சிருப்பாங்க, ஆனால் சரியா வழிபடுவதில்லை. அப்போ அந்த கன்னி தெய்வத்தை போய் இந்த கன்னி தெய்வம் உதவி கேட்டா, எப்பா என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கப்பா, உன்னால முடியும், எதிர்த்து அடி அப்படின்னு சொல்லி அனுப்போம். ஏன்னா இந்த ஒத்த கன்னியால முடியும். ஆனாலும் கூட இந்த கன்னி தெய்வங்களுக்கு ஒரு ஹெட் இருக்கு. எப்படின்னா, இப்போ நாம மனிதர்கள், நமக்கு குடியரசுத் தலைவர் இருக்காங்க, பிரதமர் இருக்காங்க, ஆனா இவங்களுக்கு 5 வருடம் தான் பதவி. ஆனால் கன்னி தெய்வங்களுக்கும் ஹெட் இருக்கு. இப்போ நமக்கு பிரதமர் ஒரு ஹெட்டுங்கிற மாதிரி, குடியரசுத் தலைவர் ஒரு ஹெட்டுங்கிற மாதிரி கன்னி தெய்வங்களுக்கும் ஒரு ஹெட் இருக்காங்க. அந்த ஹெட்டு இவங்க சந்திக்க முடியுமானா ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். தன் குடும்பத்திற்காக அது ஏங்கி நிற்கும். வாய்ப்பு இருந்தால் சந்திக்க முடியும். அப்படி சந்திக்கும் பொழுது அந்த மேலிடம் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதை பற்றிய விளக்கங்கள் இன்னொரு காலத்தில் சொல்லக்கூடிய நேரம் தோன்றினால் சொல்கிறேன். அவசரம் வேண்டாம், நிதானத்தோடு கேள்வி கேளுங்கள்.
உடனே இப்போ இந்த பதிலை கேட்டோன்னே அந்த ஹெட் யாரு, அந்த ஹெட் எந்த ஊரில் இருக்குது, அந்த கன்னி தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம் என்ற என்னிடம் கேட்க வேண்டாம். நிச்சயமாக அதற்கான நாட்கள் வரும் பொழுது அந்த கன்னி தெய்வத்தை பற்றி உங்களிடம் கூறுவேன். அதுவும் எப்படின்னா, எனக்கு தோணணும், சொல்லணும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இந்த கன்னி தெய்வம் சேனல்ங்கிறது ஏதோ ஒரு கன்னி தெய்வத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதா என்றால் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதனால தான் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பெயர்கள் கூட நான் இதில் உச்சரிக்கலை. ஏனென்றால் அனைத்து கன்னி தெய்வங்களும் இந்த சேனலை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் மூலமாக அவர்களும் பதி எழும்ப வேண்டும், அவர்களும் அந்த பதியில் இருந்து தன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். ஆக கன்னி தெய்வங்களுக்குள் கண்டிப்பாக பேசிக்கொள்வார்கள். பேய்களே ஒன்று சேரும் பொழுது தெய்வங்கள் ஒன்று சேராதா? நிச்சயமாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் உதவிட முடியுமா என்றால் அந்த கன்னியாலேயே செய்திட முடியுமே, தன் பிள்ளைகளை வாழ வைக்க முடியுமே, பிறகு எதற்கு பக்கத்து விட்டால்? ஒன்றுக்கும் முடியவில்லை என்றால் பெரியவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்களிடம் கேட்டுக்கொள்வார்கள். அந்த பெரியவர்கள் என்றால் கன்னி தெய்வங்களின் ஹெட், அவங்களும் இருக்காங்க. ஒரு 3 பேர் இருக்கிறார்கள். அதை பற்றி பேசக்கூடிய காலம் வரும் பொழுது சொல்கிறேன். இவ்வளவு தெளிவா தைரியமா 3 பேர்னு சொல்றேன். அப்போ கன்னி விஷயத்துல எவ்வளவு பக்குவப்பட்டிருந்தா, எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்தால் இவ்வளவு தைரியமாக கூற இயலும். நேற்று ஒருவர் வருத்தப்பட்டார். நாங்கள் ஆண் கண்ணியை தான் வைத்து வணங்குகிறோம், நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம், நீங்கள் ஆண் கண்ணிக்கு பவர் கம்மி, அரை கண்ணி என்று கூறினீர்களே, அது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று கூறினார். அன்பானவரே, வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு நம்மளுடைய கன்னி தெய்வம் சேனல் பிடித்திருந்தால் நீங்கள் பார்க்கலாம், இல்லை என்றால் பார்க்க வேண்டாம். ஏன்னா கட்டாயம் கிடையாது. நாங்கள் உண்மையை தான் சொல்ல முடியும். நீங்கள் இப்படி சொல்றீங்கிறதுக்காக நான் மாற்றி பேச முடியாது. ஏனென்றால் நான் மாற்றி பேசிவிட்டு நான் கஷ்டப்பட முடியாது. கன்னி தெய்வம் என்றால் என்ன, கன்னி என்றால் என்ன, அதுக்கு தெரியுமா? பெண்ணை தான் கன்னி என்று கூறுவார்கள், ஆணை கன்னி என்று கூறுவதில்லை. ஆனாலும் கூட ஆண் கன்னி, அரை கன்னி என்று கூறினேன். அந்த அரை கன்னிக்கும் 1000 தெய்வங்கள் பவர் என்று கூறியுள்ளேன். என்னுடைய பதிவுகளை ஒழுங்காக கவனியுங்கள். 1000 தெய்வத்திற்கு ஈக்குவலாகத்தான் கூறியிருக்கிறேனே தவிர அதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. உங்களை வணங்கக்கூடாதுன்னு சொல்லலை. வணங்குங்க, பெண்கண்ணி இருந்தால் அதை வணங்க வேண்டாம்னு சொன்னேன். பெண்கண்ணி இருக்கும் வீட்டில் ஆண்கண்ணியை வைத்து வணங்குவது சிறப்பல்ல, தவறு. அந்த பெண்கண்ணி அந்த ஆண்கண்ணிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடும். இவ்வளவு தெளிவா நான் சொல்றேன். அப்படி சொல்லியும் நீங்க சில வருத்தங்களை இங்க காட்டுறீங்க. வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யாருக்கும் எதையும் கொடுத்து இங்க பேசல. அதனால என் கடமை நான் சொல்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் கேட்கலாம், விருப்பம் இல்லாதவர்கள் வருத்தப்பட வேண்டாம், கேட்க வேண்டாம். ஏனென்றால் நான் இங்க உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்த்து பேசல, கன்னி தெய்வத்திற்காக மட்டும்தான் பேசுறேன். அதனால நீங்க சும்மா உங்க வருத்தத்தெல்லாம் ஏன்ட காட்டி ஒன்றும் ஆக போறதில்லை. என்னிடம் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. நல்ல தெளிவா நீங்க பதிவுகளை கேட்டீங்கன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நான் 1000 தெய்வத்துக்கு ஒரு அரை கண்ணியை ஒப்பிட்டுருக்கேன். ஆனா அரை கண்ணி தான். ஆண் கண்ணி முழு கண்ணி நான் சொல்ல மாட்டேன், எக்காரந்து கூட சொல்ல மாட்டேன். உங்க கண்ணி பவரா இருக்குன்னா வச்சுக்கிடுங்க, தப்பே இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பெண் கண்ணியே முழு கண்ணி என்று அடித்து கூறுவேனே தவிர பின்வாங்க மாட்டேன். நீங்க சொன்னீங்க நான் கும்பிடக்கூடிய கண்ணிட்ட கேளுங்கன்னு, அதே நான் கேட்கிறேன். உங்க கண்ணிட்ட நான் பேசுறது யாருன்னு கேளுங்க, அப்ப தெரியும். உங்களுக்கு புத்திமதி சொல்லி முதல்ல அவனை போய் பார் அப்படின்னு உங்க கண்ணி சொல்லும், உங்கள் ஆண் கண்ணி சொல்லும். பெண் கண்ணியே என்னை பார்க்க அனுப்பும் பொழுது ஆண் கண்ணி அனுப்பாதா, நீ எப்பேற்பட்ட ஆளிடம் பேசுகிறாய் என்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஆண் கண்ணி சொல்லும். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் தெரியும் பேசுவது யார் என்று, எதற்காக பேசுகிறேன் என்று. அவர்களை வெறுக்க சொல்லவில்லை, அவர்களை கழிக்க சொல்லவில்லை, ஆண்கண்ணியை வணங்காத என்று சொல்லவில்லை. என்ன பெண்கண்ணி இருந்தால் பெண்கண்ணி கொடுத்து விடுவார்கள் என்று நான் கூறுகிறேனே தவிர பெண்கண்ணி அதை அழித்து விடும் என்று நான் கூறவில்லையே. அன்பானவரே, யோசித்து பதிலளிக்கவும். நன்றி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். என் வீட்டில் 4 முகம் குத்துவிளக்கு ஏற்றினால் குழந்தைக்கு உடல் பிரச்சனை வருகிறது, கெட்ட ஆத்ம ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் ஒரு சகோதரி. அம்மா, நீங்க முறையா கும்பிடுறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். நீங்க எதுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசி அது நீங்க என்ன மாதிரி வணங்குறீங்கிறத நான் பேசிட்டு நம்ம கலந்து பேசி அதுபடி வணங்குங்க. விவரம் தெரியாம பக்கத்துல உலக தெய்வத்தையோ இல்ல உங்க வீட்டில் உள்ள முன்னோர்கள் போட்டோக்களையோ வைத்து விடாதீர்கள், அது வீட்டில் குழப்பம் வரும். பிறகு குத்துவிளக்கு கண்ணிக்குன்னு ஏற்றும் போது உங்க வீட்டுக்கு கொண்டு வந்த மருமக கொண்டு வந்த குத்துவிளக்கையோ இல்ல நீங்க கொண்டு வந்த குத்துவிளக்கையோ இல்ல பழைய குத்துவிளக்கையோ ஏற்றாதீர்கள். நிச்சயமாக அந்த குத்துவிளக்கு வேறு ஏதோ காரணத்திற்காக வேறு எதற்காகவோ ஏற்றி இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு குத்துவிளக்கில் நீங்கள் கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றும் பொழுது பிரச்சனை தான் வரும். ஆக இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். விபூதி முதற்கொண்டு நீங்கள் வைப்பதாக இருந்தால் அந்த கன்னி தெய்வத்துக்கென்றே விபூதி வாங்குங்கள், அந்த கன்னி தெய்வத்துக்கென்றே சின்ன மணி வாங்குங்கள், அந்த கன்னி தெய்வத்துக்கென்றே சூடக தட்டு வாங்குங்கள், குத்துவிளக்கு வாங்குங்கள், திரி வாங்குங்கள், எண்ணெய் வாங்குங்கள், தீப்பெட்டி வாங்குங்கள்.
இதை விட்டு நீங்கள் மற்ற தெய்வங்களுக்கு உள்ளதை எடுத்து இங்கு உபயோகப்படுத்தும் பொழுது வீட்டில் நிம்மதி இருக்காது, பிரச்சனை தான் வரும். நன்றி. மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்கள். மீண்டும் ஒரு அன்பு சகோதரி டைப் பண்ணி டைப் பண்ணாம ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்பியிருக்காங்க. பெயர் புவனேஸ்வரி, ஊர் நாகர்கோயில். கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகளை புரிய வைத்த உங்களுக்கு என் முதல் வணக்கங்கள். இனி வரும் காலங்களில் எந்த கன்னியும் இவ்வுலகில் கண்கலங்கி நிற்காது. ஏனென்றால் கன்னித்தாய் தான் முதல் தெய்வம் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். எல்லா கன்னி தெய்வங்களையும் உங்களை மனதார வாழ்த்தும். இனி என் சந்தேகத்திற்கு வருகிறேன். ஒரு வருடத்திற்கு முன் எங்க கன்னிக்கு துணியும் எல்லா பொருட்களும் வைத்து வழிபட்டு வருகிறேன். எங்க வீடு வாடகை வீடு. அதிலும் காலம்போக்கு விட்டு கன்னியை முறைப்படி எடுக்கல. துணி பிளஸ் பொருட்களை எடுத்துவிட்டு விளக்கு மட்டும் ஏற்றவா உங்க பதிலுக்கு காத்திருக்கிறேன். கன்னிக்கு 6 மணிக்கு விளக்கு வைக்கிறேன். பிற தெய்வங்களுக்கு எத்தனை மணிக்கு விளக்கு வைக்கலாம்? அருமை சகோதரி, நீங்க வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க. இருந்தாலும் துணி எடுத்து வச்சிட்டீங்க. இனி வைக்காதன்னு சொன்னா அது தவறு. வச்சது தான். மீண்டும் மேல் வருடம் அதே போன்று துணி எடுத்து வைத்து விடுங்கள். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வணங்குங்கள். அது மட்டுமல்ல, காலம்போக்கு வாடகை வீட்டிற்கு விட வேண்டாம். காலம்போக்கு விட்டு ஒரு கன்னியை உள்ளே எடுத்து விட்டால் அந்த கன்னி அந்த இடத்த விட்டு பிறகு மாறாது. நீங்க புது வீடு வாங்குறியா இல்லை இன்னொரு வீட்டுக்கு போறீங்கன்னா அந்த கன்னி வராது. அப்போ உங்களுக்கு சிக்கலாகும், அந்த இடத்துக்காருக்கும் சிக்கல் வரும். அதனால காலம்போக்கு விட வேண்டாம். இப்படியே நீங்கள் ஏற்றி வணங்குங்கள். மகிழ்ச்சி. கன்னிக்கு 6 மணிக்கு தீபம் ஏற்றுறீங்க. அப்போ நீங்க ஒரு 6:15 அந்த ரேஞ்சில் 6:15 to 6:30 உலக தெய்வத்துக்கு தீபம் ஏற்றுங்க. எல்லாம் சரியா வரும், நல்லா இருக்கும். ஆனா உலக தெய்வத்தை தனியாகவும் கண்ணியை தனியாகவும் வைங்க, ஒரே இடத்துல வச்சிடாதுங்க. நன்றி. அருமையாக எழுதி அனுப்பியிருக்கீங்க அன்பு உறவே. அந்த புவனேஸ்வரி அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். லாவண்யாங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நன்றி அண்ணா, என் கேள்விக்கு விடை கிடைத்தது. ஆனால் அண்ணா, என் அக்கா வாடகை வீட்டில் உள்ளார். அவளுக்கு 2 பெண் குழந்தைகள். அதில் ஒன்றுதான் இப்போ இறந்த குழந்தை. அவள் கோயிலுக்கு ஏரிக்கரை பொன்னியம்மன் கோயிலுக்கு செல்லும் போது இறந்து விட்டாள். அவள் வீட்டுக்கு வருவாளா? தாராளமாக வருவார்கள். வாடகை வீடு என்றால் வராமல் போக மாட்டாங்க, வருவாங்க. தீபம் ஏற்றி கும்பிட சொல்லுங்க. கும்பிடுற நேரம்லாம் வருவாங்க. இதை பற்றி நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து இதுக்கு முன்ன உள்ள எல்லா பதிவையும் நீங்க கண்டிப்பா லாவண்யா பாருங்க. உங்க அக்காவுக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த இதில் கை வைக்க சொல்லுங்க. அப்பதான் அவ்வளோ பதிவும் உங்களுக்கு போகும். இல்லைன்னா அவங்க ஒவ்வொரு பதிவும் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். உள்ள போய் பார்க்க எல்லாருக்கும் தெரியாது. ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் பேசுறது அவங்களுக்கு போயிடும். இல்லை நீங்க இதை பார்த்து நீங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சரிதான். எனக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்க. ஆனா எல்லா பதிவுகளையும் கேட்க சொல்லுங்க. சரண் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா வணக்கம். கன்னி தெய்வம் கன்னிசாமி அறிஞ்சிட்டே தான் சொல்றாங்க. எனக்கு இவங்க எழுதியிருக்கிறது புரியல, இருந்தாலும் வாசிக்கிறேன். கன்னிங்க சந்தன பாடல் அப்படி சொல்றாங்க. எங்க ஊர்ல ஒரு அம்மன் அவங்க மகன் 4 இயர்ஸ் அம்மா அவங்க மகன் 4 வயசுல உடம்புல எந்த ப்ராப்ளம் இல்லை, திடீர்னு பிளட் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவனும் இறந்துட்டான். அதுக்கு கன்னிசாமி தான் காரணம். ஐயோ ஐயா, நீங்க இதை கொஞ்சம் தெளிவா தமிழ்ல எழுதி அனுப்புங்க. எனக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னே புரியல. கன்னிசாமி ஒரு உயிரை எடுக்காது, கன்னிசாமி உயிரை காப்பாற்றும். நீங்க எழுதியிருக்கிறது கன்னிசாமி தான் காரணமானு எழுதியிருக்கீங்க. கன்னி தெய்வம் என்பவள் உங்களை வாழ வைக்க வந்தவள், உங்கள் உயிரை எடுக்க வந்தவள் அல்ல. நன்றி. ஐயாவின் பதிவுகளை கேட்கும் கன்னி தெய்வ உறவுகளே, தயவு செய்து உங்களுக்குள் இருக்கும் கன்னி தெய்வம் பற்றிய கேள்விகளை ஐயாவிடம் கேளுங்கள். கேட்பதோடு மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் கேட்கும் கேள்வி உங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் உதவும். இதை நினைவில் வைத்து கேளுங்கள் தயவு செய்து. இவர் போல் இனி ஒரு மகான் நமக்கு சொல்லிக் கொடுக்க போவதில்லை. அதை முதலில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நம் உறவுகளே. நன்றி சுதாகர் அவர்களே, உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பக்திக்கும் நன்றி. பிறப்பாங்க. நம்மளோட அந்த கன்னி தெய்வம் கதை முடிஞ்சிருமானா முடியாது. நமக்கு பின்னும் ஒருவர் வருவார். நிச்சயமாக இந்த தெய்வத்திற்காக வழிநடத்தி செல்வதற்காக இன்னொரு மகனை அந்த கன்னி தெய்வங்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். ஏன்னா இப்போதைக்கு நான் இருக்கேன். என்னை விட ஒருத்தர் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தந்துருவாரான்னு சொன்னால் சொல்லி தந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
நிறைய இடத்துல இதை பிளப்புக்காக கன்னி தெய்வத்தை பற்றி என்னிடம் கற்றுக்கொண்டவர்களே அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, கன்னி இருக்குன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போயெல்லாம் எடுத்து கொடுக்காங்களாம். தப்பா பேய்களை எடுத்து கொடுத்து வணங்க வைத்து அவர்களை வழிபட செய்ய வைத்து அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றி அழிவின் ஒரு சூழ்நிலை, அழிவின் கடைசி கட்டத்துக்கே கொண்டு விட்டுருந்தாங்க. ஒரு வீட்டிலலாம் என்கிட்ட கன்னியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவர் நான் உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லி ஆள் வச்சு எடுத்து கொடுத்து கடைசியில் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தூக்கு போட்டு சாக போய் பெரும்பாடாகி கடைசியில் சுத்து முத்தும் விசாரித்து என்கிட்டே வந்தாங்க அவங்க. அப்போ எனக்கு இன்னார் தான் எடுத்து வந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் எப்படி குறை சொல்ல முடியும்? நான் தானே அவருக்கு சொல்லியே கொடுத்தேன். அறியலை. 100% கற்றுக்கொள்ளாமல் அரைகுறையாக தெரிந்து கொண்டு அரைகுறையாக அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு சென்று விடுகிறார்கள். காரணம் தற்பெருமை. தற்பெருமை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் கன்னி தெய்வம் அங்கே வராது, கன்னி தெய்வம் அங்கே இருக்காது. கன்னி தெய்வத்திட்டும் போராடுவோம், போட்டி போடுவோம், சண்டை போடுவோம், அதெல்லாம் வேற கதை. நான்லாம் ரொம்ப சண்டை போடுவேன். உங்களை வாழ வைக்கணும்னா உங்கள் கண்ணிட்ட நான் சண்டை போட்டால் தான் வாழ வைக்க முடியும். உங்களை கண்ணிட்ட நான் கேள்வி கேட்டால் தான் வாழ வைக்க முடியும். அப்படி சில விஷயங்களை நான் நேருக்கு நேர் கன்னி தெய்வங்கள்ட்ட பேசுவதுண்டு. அந்த கன்னி தெய்வங்களும் என்னிடம் பேசுவதுண்டு. ஆனால் அது விவாதம் அல்ல, ஆரோக்கியமான விஷயம். தன் பிள்ளைகளுக்காக இன்னொரு மகன் வந்து போராடுகிறானே என்று அது மகிழ்ச்சி அடையும். ஆனால் என்னை சோதிக்கும். எந்த அளவுக்கு இவன் பேசுகிறான் என்று பார்ப்போம் என்று சோதிக்கும். அது வேற. அதுக்காக என்கிட்ட கற்றுக்கிட்ட உடனே நான் தான் குரு, எனக்கு எல்லாம் தெரியும், கன்னியை பற்றி எல்லாம் எனக்கு ஒருத்தர் சொல்லி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் மாறுதட்டக்கூடாது. நான் உங்களுக்கு கற்றுத்தருவது நீங்கள் வணங்குவதற்குத்தான் மட்டுமே தவிர நீங்கள் இன்னொருவரை வந்து வாழ வைக்க நீங்கள் போய் கற்றுக் கொடுத்துலாம் வைக்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதுக்கு எவ்வளோ பாடுபடணும், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுங்கிறது தெரியாது உங்களுக்கு. நீங்கள் என்ன சொல்லலாம், உங்கள் வீட்டில் ஒரு கன்னி இருந்தால் கும்பிடு, நீயும் நல்லா இருப்பா, என் வீட்டில் கன்னி இருக்கு, நான் கும்பிட்டேன் நல்லா இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு நபர் சொல்லி தந்தாரு, தேவைப்பட்டால் அவரிடம் கற்றுக்கொள், அவர் சொல்வதை கேட்டுக்கொள் சொல்லி நம்ம சேனலை காட்டலாம். சரி, நான் தான் நல்லா கற்றுக்கிட்டேனே, நான் சொல்லி கொடுக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது. காரணம் அது உங்களுடைய சுதந்திரம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அதில் உள்ள பாவ புண்ணியத்தை நீங்கள் தான் ஏற்றுக்கிடணும். எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புரிஞ்சுதா? நான் உங்களை வணங்க தான் சொல்லி தந்தனே தவிர நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அது இன்னும் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லி தரலை. நீங்கள் கன்னியை கும்பிட சொல்லிடுவியா, கன்னிக்கு இதை வையின்னு சொல்லிடுவியா. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே கன்னி வந்துட்டா வரலையாங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்களான்னு சொல்ல முடியாது. அந்த பாக்கியத்தை உலகத்தை படைத்த ஆண்டவனும் நான் வணங்கும் கன்னி தெய்வங்களும் என்னை போன்றவருக்கு தான் தந்திருக்காங்க. ஆக விவரம் தெரியாமல் சொல்லிக் கொடுத்து விவரம் தெரியாமல் ஒரு குடும்பத்தை அழித்து விடாதீர்கள். நன்றி சுதாகர் அவர்களே. உங்களுடைய பதிவை இன்னொரு முறைக்கு வாசிக்க ஆசை வருகிறது. ஐயாவின் பதிவுகளை கேட்கும் கன்னி தெய்வ உறவுகளே, தயவு செய்து உங்களுக்குள் இருக்கும் கன்னி தெய்வ பற்றிய கேள்விகளை ஐயாவிடம் கேளுங்கள். கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். நீங்கள் கேட்கும் கேள்வி உங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் உதவும். இதை நினைவில் வைத்து கேளுங்கள். தயவு செய்து இவர் போல் இனி ஒரு மகான் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க போவதில்லை. அதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் உறவுகளே, மிக்க நன்றி. நிச்சயமாக நீங்கள் பேசியதை, எழுதியதை, நான் வாசித்ததை நம் கன்னி தெய்வங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்று கூறிக்கொண்டு இதற்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. நன்றி, வணக்கம்.